So this is what JDBC. So again I am repeating this, then we'll move further. So this is city A, which is actually Java. This is city B. It is actually MySQL, Postgres, Oracle, or it can be anything. The city A la இருக்கிறவங்களுக்கு city B la என்ன நடக்குன்னு தெரியாது. city B la இருக்கிற peopleக்கு city A யாருன்னு தெரியாது. So அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. So but if you wanted to do the communication, உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு ஆள் தேவைப்படுறாரு. அந்த டிரான்ஸ்லேட்டரை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களையும் தெரியும் இவங்களையும் தெரியும். இந்த ரெண்டு கண்ட்ரி பீப்புளோட கல்ச்சர்ஸ் as well as அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட தேவை என்ன, அவங்களோட கவர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அப்போ அவரை வச்சு இந்த ரெண்டு சிட்டியும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளால் எல்லாத்தையுமே கொடுத்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்கிட்ட சில மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்கிட்ட சில ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் அந்த கண்ட்ரிக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு அங்கேருந்து சில கண்டென்ட்ஸை இல்லை சில மெட்டீரியல்ஸை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வெஹிக்கிள் தேவைப்படுது. அப்படி பண்ணணும்னா நமக்கு வெஹிக்கிள் தேவைப்படுது. வெஹிக்கிள் இல்லாமல் பண்ண முடியுமா? வெஹிக்கிள் இல்லாமல் ஒரு சிட்டியிலேருந்து இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் உங்களால் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியவே முடியாது. கரெக்டில்? ஸோ தட் இஸ் த ஐடியா. ஸோ தெர் இஸ் அ வெஹிக்கிள் ஹியர், தெர் இஸ் அ வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள்லையுமே வி ஹாவ் 3 types ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஏன் 3 types ஆஃப் வெஹிக்கிள்னு கேட்டிங்கன்னா, லிக்விட் ஐட்டம்ஸாக இருந்தால் டேங்கர் போகும், கேஸ் ஐட்டம்ஸாக இருந்தால் தெர் இஸ் எக்யூப்டு டிஃப்ரெண்ட் டேங்கர் போகும், ஒருவேளை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக இருந்தால் கண்டெய்னர்ஸ் போகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஏன்னா டிஃப்ரெண்ட் நீட் இருக்குது. அப்புறம் நமக்கு தேவையான ரெக்வஸ்டெல்லாம் யூ கேன் ஜஸ்ட் லோட் இட் ஹியர். ஓகேவா? லோட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் ஆல் த ரெக்வஸ்ட் வில் கோ ஹியர். ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கான ரிசல்ட் எல்லாம் ஒரு கூட்ஸ் பாக்ஸில் லோட் பண்ணி நமக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. திஸ் இஸ் வாட் பேசிக்கலி வாட் வி கால் இட் இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 cities. இதுதான் ஆக்சுவலி JDBC. ஓகேவா? இந்த லேமன் எக்ஸாம்பிளாக அப்படியே நீங்கள் JDBC ஜாவாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, the city A which is equivalent to Java, city B which is equivalent to MySQL. ஜாவாக்கு MySQL யாருன்னு தெரியாது, MySQLக்கு ஜாவா யாருன்னு தெரியாது. இந்த MySQL is not really designed for Java. இது ஜாவாக்காக டிசைன் பண்ண டேட்டாபேஸே கிடையாது. இது ஒரு ஜென்ரல் டேட்டாபேஸ், எந்த லாங்குவேஜ் வேணாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜாவாக்குன்னு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ ஆரக்கிள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நான் தான் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், உங்கள் டேட்டாபேஸை என் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்காக ஒரு கனெக்டர் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தே ஹவ் கிவன் அ ஸ்பெசிஃபிகேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த பர்சன் ஒன் இஸ் மேனுஃபேக்சரிங் எ டிவி. ஒரு டிவியை ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுது, பட் ஆனால் ரிமோட்டே கிடையாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு கம்பெனி ரிமோட் ரெடி பண்ண போகுது. அப்போ அந்த கம்பெனிக்கு அந்த டிவியை பற்றி தெரிஞ்சிருந்தா தானே அதுக்கு ரெடி பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனி பி ஃபஸ்ட்டு அந்த டிவி என்னன்றதை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ டிவி ஏ என்ன பண்ணுது, கம்பெனி ஏ என்ன பண்ணுது, அந்த டிவியோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனை கொடுக்குது. as I said, மூவேந்தன் ஒரு டிவி கம்பெனி ஓனர், அவர் டிவி மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, ஆனால் ரிமோட்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் வேணாலும் என் கம்பெனிக்கு ரிமோட் ரெடி பண்ணுங்க அப்படின்றார். ஆனால் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாரு. என் டிவியில் இன்னென்ன மாதிரி சிப்ஸ் அண்ட் மாடல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, இதுக்கு நீங்கள் ரிமோட் ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ரிமோட் கம்பெனிஸ் எல்லாருமே அந்த ஸ்பெசிஃபிகேஷனை வாங்கி படித்து புரிஞ்சுட்டு அவன் எல்லாருமே ஒரு டிவி ரிமோட்டை ரெடி பண்ணுவான். இப்போ ஏபிசி கம்பெனி என்ன பண்ணும், ஒரு ஒயிட் கலர் ரிமோட்டை ரெடி பண்ணும். XYZ கம்பெனி என்ன பண்ணும், இன்னொரு ரிமோட் ரெடி பண்ணும், பேட்டரி ரிமோட். இன்னொரு கம்பெனி என்ன பண்ணும், சார்ஜபிள் ரிமோட்டை ரெடி பண்ணும். இன்னொரு கம்பெனி என்ன பண்ணும், வேறு ஒரு ரிமோட்டை ரெடி பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் ரிமோட்ஸ். ஆனால் இது எல்லாமே யாரை லிசன் பண்ணி கிரியேட் பண்ண ரிமோட், இந்த கம்பெனி ஏ, மூவேந்தன் கம்பெனியை ரெஃபர் பண்ணி கிரியேட் பண்ண ரிமோட்ஸ் தான் இது எல்லாமே. அப்படி தான் இது நடக்குது. அப்போ ஜாவா ப்ரொவைடட் த ஸ்பெசிஃபிகேஷன். எல்லா வெண்டர்ஸும் MySQL வெண்டர். அப்போ ஆரக்கிள் எடுத்துட்டிங்கன்னா ஆரக்கிள் வெண்டர், ஆரக்கிள் கம்பெனி. அதே மாதிரி போஸ்ட்கிரஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த ஸ்பெசிஃபிகேஷனை லிசன் பண்ணி அவங்க டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான கனெக்டர்ஸை ரெடி பண்ணாங்க. அந்த கனெக்டரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர். வி கால் தம் அஸ் அ டிரான்ஸ்லேட்டர். சார் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அந்த கனெக்டருக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே இருக்கும். கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் நிறையா இருக்கும். ஓகேவா சார்? நான் பார்க்கலாமா? பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். அந்த ஜார் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். இந்த ஜார் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். எஸ். அப்போ இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்போ திடீர்னு நாளைக்கு நான் ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு MySQL வேணாம், போஸ்ட்கிரஸ் வேணும்னா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, MySQL தூக்கிட்டு போஸ்ட்கிரஸை கொண்டு வந்து போஸ்ட்கிரஸ் கனெக்டர் எடுத்துகிட்டு வரும். அந்த கனெக்டர் தான் நமக்கு தேவை, இந்த கனெக்டர் தேவையில்லை. அப்போ கனெக்டரை மாற்றிட்டு ஒரே ஒரு லைன் கோடை மட்டும் மாற்றினா போதும், உங்கள் டோட்டல் ப்ராஜெக்ட் இஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் MySQL டு போஸ்ட்கிரஸ். புரியுதா எல்லாருக்கும்? எஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தெர் இஸ் 3 types ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்,
prepare statement, callable statement. This we are calling them as a vehicle. And there is a request. Either you will do insert, delete, update, fetch, enna venal பண்ணுவீங்க. This is what basically JDBC. இந்த கான்செப்ட் பேர் தான் Java database connectivity அப்படினு சொல்றாங்க. Anybody have questions in this? Clear la? That's all. I have one theory notes for you people. You can just go through this, you will understand everything. நான் அப்ப சொன்னது எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? So எதுக்கு database அப்படினா we want to store the data permanently. File ல ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தோம், ஃபைல் பிடிக்கல, then we moved to the database. ஓகேவா? So database ல நீங்க ஸ்டோர் பண்ணனும் அப்படினா நமக்கு JDBC னு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். JDBC னா என்ன? JDBC is a technology which can be used to communicate with the database from Java application. Sir, இந்த JDBC நான் Python க்கு யூஸ் பண்ணிக்கலாமா? PHP க்கு யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ண கூடாது. This is especially for Java. என்ன database வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா it is especially for Java. JDBC is a part of J2SE. அப்படினா என்ன அர்த்தம்? Java 2 Standard Edition. ஆமா. இங்க படிக்கிற JDBC which will follow you till Spring Boot வரைக்கும் இதே தான் உங்களுக்கு. So அத கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. So if you wanted to develop the project, you will be starting from here. இங்க இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? So JDBC is a specification defined by Java vendor. யாரு? Sun Microsystem. இப்ப now Oracle. Formerly Sun Microsystem, now it is Oracle. And implemented by database vendor. Database vendor na yaru? MySQL na MySQL company, Oracle na Oracle company, Postgres na Postgres, Sybase, Solid, Infomix, MariaDB, MongoDB, Greenplum எல்லாமே இருக்கு. So every database vendor is supposed to produce the jar file. அவங்க என்ன பண்ணாங்க அப்படினா they have written all the programs in Java, classes, object எல்லாமே பண்ணி and they converted that as a jar file. அந்த jar file தான் நம்ம we have to use it. Jar file is nothing, collections of interfaces, classes, properties and methods. Literally if you wanted to say it is a API. உங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். Database vendor provides implementation called driver software. And the translator தான் நம்ம என்ன சொல்லுவோம்? We call them as a driver software. Most of are written in Java. நான் சொன்ன ஸ்டோரி இந்த இருக்கு. City A, City B, connectivity, translator, vehicle இருக்கு, goods box இருக்கு, எல்லாமே போகுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரிப்பீட் பண்ண நான் தேவை கிடையாது. அப்ப இந்த jar file பாத்துறலாமா நம்ம? Jar file எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? பார்த்தலாம். So I'll do one thing. Yesterday I forwarded you people this, MySQL Connector. உங்களுக்கு டீம்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படினா உங்களுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருந்தேன். கிரியேட் பண்ணிருக்கேனா உங்க எல்லாருக்கும்? இந்த இருக்கு பாருங்களேன். April 2026 ன்னு இருக்கா? அன்னைக்கு உங்களுக்கு like I forwarded a util package video. ஞாபகம் இருக்கா? அங்க தான் MySQL Connector உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிருந்தேன். இத நீங்க just download it. இத டவுன்லோட் பண்ணா மட்டும் போதும். இது என்ன அப்படிங்கறத I will explain to you people, no need to worry. ஓகேவா? அப்ப என்கிட்ட jar files-லாம் இருக்கு. நமக்கு எப்பையெல்லாம் something is not available in Java-ல இதுக்கான availability எல்லாம் இல்ல அப்படிங்கற பட்சத்துல we get everything as a jar files. இதெல்லாம் jar files தான். இந்த மாதிரி நிறைய jar files இருக்கும். Let me take this jar file from here. இந்த jar file எங்க இருந்து எடுத்துட்டு வந்து API SQL package-ல let's create a new folder here. இந்த folder name பாத்தீங்கன்னா jar னு வச்சிட்டு இதுக்குள்ள I'm just pasting it. ஓகேவா? இப்போ என்ன அப்படினா இந்த jar file நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும்னு நான் நினைக்கிறேன். இந்த jar file குள்ள என்னென்ன இருக்குன்னு நான் பார்க்கணும்னு I just wanted to see them actually. அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு actually. Okay, I forget the command. எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? Yes, you can just go for JDBC. இந்த JDBC இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இந்த பர்టిక్యులர் பிளேஸ்ல உங்களுக்கு இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுதான் எக்ஸ்ட்ராக்ட்னா இது, பார்க்கணும்னா இது actually. Okay, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியே பார்த்தறலாம் எப்படி இருக்குன்னு. jar file create பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். எப்படி பண்ணனும்? jar -cvf create cvf myjar.jar star.class அப்படினு போடிங்கனா என்ன ஆகும் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற அத்தனை .class ஃபைல்ஸும் மொத்தமா கம்பைன் பண்ணி ஒரு jar file கிரியேட் ஆகும். அதுக்கான கமெண்ட் என்ன தெரியுமா? jar -cvf அப்படினு போட்டு உங்களுக்கு என்ன jar file வேணுமோ அந்த ஃபைல் நேம் abc.jar xyz.jar னு போட்டுட்டு star.class ஸ்டார்னா என்ன அர்த்தம்? ஆல். இந்த ஃபோல்டர்ல இருக்கிற அத்தனை .class ஃபைலையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு jar file கிரியேட் பண்ணு அப்படிங்கறதுக்கான அர்த்தம். ஓகேவா? பட் ஆனா இப்படி மட்டும் போட்டா நடக்காது. there is manifest that there are multiple things are there. ஓகேவா? இருந்தாலும் உங்களுக்கு just what is whatங்கற மாதிரி நான் சொல்றேன். So next there is another command called this. ஓகேவா? இந்த கமாண்ட் நான் ஓபன் பண்ணி என்ன பண்றேன் அப்படினா I'll just go and write என்னோட கனெக்டர் பேர் என்ன பேரு? MySQL Connector.jar. ஓகேவா? jar is not as recognized as internal or external command. அப்ப என்னாச்சு? Java version
11ல this syntax and commands got changed actually. இங்கே இதை நீங்கள் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஆஸ்க் ChatGPT here. நான் முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கேன், பட் எஸ், why this command is not working in Java 21? Should still work with Java 21 because jar tool is included in JDK. If it is not working, check with Java minus version. Java minus version. Check the current directory. DAR. Current directory தான் ஒர்க் பண்ணுறோமா? jar ஃபைலில் SQL jar கரெக்டு தான். Okay, no problem. I'll do one thing. MySQL Connector. இப்படி தான் அது ஒர்க் ஆகும், பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஹியர் ஆக்சுவலாக. லெட்ஸ் டேக் திஸ். இது வியூ பண்ணுறதுக்காக ஜார் I will tell you this. இது ஓவியோட சிஸ்டத்தில் ஒர்க் ஆகும். அப்டேட்டடா? நோ ப்ராப்ளம். I'll tell you this. What's the problem? ஓகேவா? ஸோ உங்களால் இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்க முடியும். வெரிஃபை தட் MySQL Connector ஜால் இஸ் ப்ரெசென்ட். யூஸ் கோட்ஸ் ஃபார் கண்டைன் ஸ்பேசஸ். என்கிட்ட தான் ஸ்பேசஸே இல்லை. I don't have any space. I don't have any space. Check the extract errors. Unable to file not found. Jar is not recognized as internal or external command. JDK bin folder is not added to the path. இதான் பிரச்சனை. Okay, invalid or correct. Unzip MySQL Connector.jar, MySQL.jar, MySQL Java C CP. ஓகே, நோ ப்ராப்ளம். இதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? நோ நீட் டு வரி. பட் இது ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக ஐ செக்டு ஃபார் மெனி டைம்ஸ். இந்த ஜார் கமாண்ட் வந்து இந்த பாத் செட் பண்ணாதனால அந்த ப்ராப்ளம் நான் மேனுவலாக பண்ணலை, அதனால். ஓகே, ஐ ஷோ யூ ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு. ஓகேவா? நோ நீட் டு வரி. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் இருக்கணும். லெட் மீ ஷோ யூ தட். வெயிட், ஒரே நிமிஷம். I'll give you a last try. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். I'll just go for program files. Java JDK 21 bin folder. ஓகேவா? இங்கே இந்த கமாண்டை ஓப்பன் பண்ணி, இங்கே இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி, பிகாஸ் மை கிளாஸ் பாத் இஸ் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I'll just copy paste my code. இந்த கோடில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I'll just write XVF அப்படின்னு போட்டுட்டு, என்னோடய ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா, இட்ஸ் தேர் அட் த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். இந்த ஃபைல் என்னோட ஒரிஜினல் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா, go back, API, SQL, jar inside I have this one. Okay, forward slash what's my connector name is MySQL Connector.jar. could not create a directory. வேறு இடத்துல என்னோட டேரக்டரி க்ரியேட் பண்ண முடியலன்னு வருது, பட் இட் வில் ஒர்க். ஆக்சுவலி இது ஒர்க் ஆகணும். ஓகேவா? லெட் மீ டூ ஒன் திங். I'll just go for TBF. அவ்வளோதான். தட்ஸ் ஓவர். ஓகேவா? பார்த்தீங்களா? எல்லாமே என்ன ஃபைலாக இருக்குது? டாட் கிளாஸ் ஃபைல்ஸாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே யார் க்ரியேட் பண்ணது? MySQL வெண்டர். ஒரு ஜார் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ஃபைல்ஸாக வரும். உங்களுக்கு டாட் கிளாஸ் ஃபைல்ஸாகவே வரும். ஓகே, ஸோ தர் இஸ் அ பாத், லைக் அன் அட்வான்ஸ்டு வெர்ஷனில் பாத் இஷ்யூ. நம்ம பாத் செட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவே செட் பண்ணதுனால இட்ஸ் நாட் ஓகே. பட் திஸ் இஸ் வாட் த ஐடியா. யாருக்கெல்லாம் அது புரியல? இட்ஸ் சால்வ்டு. பட் ஆனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மட்டும் நடக்க மாட்டேங்கி. குட் நாட் கிரியேட் அ டேரக்டரி அப்படின்னு வருது. ஸோ தர் மைட் பி சம் அதர் இஷ்யூஸ் ஆக்சுவலி. ஓகேவா?
ஸோ தட்ஸ் ஆல் ஆக்சுவலி. ஸோ இதுதான் பேசிக்கலி MySQL connector. இது எல்லாரும் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். கம் ஹியர் அகைன். அப்போ உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட். நீங்கள் ப்ராஜெக்டை டெவலப் பண்ண முடியும். இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா there are only few steps. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். லோட் அண்ட் ரெஜிஸ்டர் த டிரைவர். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, MySQL கனெக்டர், அதை லோடு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை லோடு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு எத்தனை லைன் கோடு எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு லைன் கோடு எழுதணும். ஓகேவா? என்ன கோடிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த கோடிங். இப்போதைக்கு எதுவும் எழுதாதீங்க, ஜஸ்ட் லிசன். இப்போதைக்கு எதுவுமே எழுதாதீங்க. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் MySQL யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்படி எழுதணும். ஒருவேளை நீங்கள் Oracle யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி எழுதணும். ஒருவேளை நீங்கள் DB2 யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி எழுதணும். Sybase யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி எழுதணும். Postgres யூஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நீங்கள் எழுதணும். ஸோ இப்படி தான் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா there are some places I have seen 1.6 ஜாவா வெர்ஷனுக்கு அப்புறம் இந்த லைனை நீங்கள் எழுதலைனாலும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே லோட் அண்ட் ரெஜிஸ்டர் நடக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பட் ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் ரைட், இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். திஸ் இஸ் மை அட்வைஸ். சில இடங்களில் ஒர்க் ஆகும், சில இடங்களில் ஒர்க் ஆகாது. அது எதுக்கு நமக்கு? பெட்டர் we need to write. இதுதான் ஃபஸ்ட் லைன் கோட். ஃபஸ்ட் லைன் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். லோட் அண்ட் ரெஜிஸ்டர் த டிரைவர். உங்ககிட்ட இருக்க டிரான்ஸ்லேட்டரை நீங்கள் லோடு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ல, அதுக்கு அவரை ரெடி பண்ணணும். அதுதான் இந்த ப்ரோக்ராம். புரியுதா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ராஜெக்ட்டில் அந்த ஜார் ஃபைலை தூக்கி நீங்கள் போட்டிருக்கணும். கண்டிப்பாக ஜார் ஃபைல் இல்லாமல் அது ஒர்க் ஆகாது. புரியுது? அது எப்படி போடணும் அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன். ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு லைன் கோடு இருக்குது. என்ன கோடு தெரியுமா? இதுதான் அந்த ஒரு லைன் கோடு. கனெக்ஷன் கான் இஸ் ஈக்குவல் டு டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன். டிரைவர் மேனேஜர்ன்றது ஒரு கிளாஸ். டாட் கெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட மெத்தட். அதில் ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் we have to create a statement object. we have to create a statement object. statement object create பண்ணும்போது என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட 3 types of object, 3 types of statements இருக்குது. ஸ்டேட்மெண்ட், ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், காலபிள் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? கொரி எழுதணும். கொரி எழுதாமல் ஏதாவது நடக்குமா? கொரி எழுதாமல் எதுவுமே நடக்காது. அப்போ நம்மக்கிட்ட 2 டைப்பான கொரி இருக்குது. இன்சர்ட், டெலிட், அப்டேட். இது ஒரு கொரி. செலக்ட்டுங்கிறது இன்னொரு கொரி. இன்சர்ட், டெலிட், அப்டேட் என்ன பண்ணும்? மாடிஃபை பண்ணும். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணும். உங்கள் டேபிளில் சில சேஞ்சஸை பண்ணும். பட் செலக்ட் கொரி என்ன பண்ணும்? இருக்கிறத ரிட்ரீவ் பண்ணிட்டு வரும். ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா? சேஞ்ச் பண்ணும். அப்போ இன்சர்ட், டெலிட், அப்டேட் இருந்தால் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். செலக்ட் கொரி இருந்தால் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். ஓகேவா? அதை பண்ணிவிட்டு தென் யூ ஹவ் டு க்ளோஸ் த கனெக்ஷன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, அப்போ கம்பல்சரி யூ ஹவ் டு க்ளோஸ் த கனெக்ஷன். இட்ஸ் மேண்டட்ரி. புரியுதா உங்கள் எல்லாருக்கும்? ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஐடியாஸ். ஓகேவா? எஸ். டோன்ட் ரைட் எனி திங். நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். வி வில் ரைட் டவுன் தேர் ஆக்சுவலி. ஓகேவா? ஓகே. அப்போ ஒரு சின்ன ஸ்டோரிங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எவாலுவேஷன் ஆஃப் JDBC. முன்னாடியெல்லாம் JDBC இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒரு ஸ்டோரி, ஜஸ்ட் லிசன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா C++ லைக் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹெடர் ஃபைல்ஸ்னால் என்ன? ஹேஷ் இன்க்ளூட் stdio.h கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேஷ் இன்க்ளூட் கான் io.h அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி PHP லாங்குவேஜ் மேலே இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஹெடர் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். அப்புறம் அதுக்கான மெத்தட்ஸு, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். திடீர்னு நாளைக்கு வந்து எனக்கு MySQL வேணாம், Oracle மாற்றிருங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? Oracle ஹெடர் ஃபைலை இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம்லாம் நீங்கள் உட்காந்து மாற்றி எழுதணும். ப்ரோக்ராம்லாம் மாற்றணும். எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா எனக்கு PHP தெரியுன்றதுனால ஐம் டெல்லிங் யூ திஸ் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக PHPன்னு ஒரு லாங்குவேஜ். MySQLோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? MySQL_connect அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுதான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு. அதே மாதிரி MySQL_query, MySQL_fetch_row, MySQL_fetch_column, MySQL அப்படியே அந்த மெத்தட் ஃபுல்லாகவே MySQL தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஐ வாண்ட் டு லைக் இஃப் யூ வாண்ட் ஐல் ஷோ யூ. ஓகேவா? யூ கேன் ஜஸ்ட் கம் ஹியர். என்ன அப்படின்னா எஸ் இட் இஸ் இட்
PHP MySQL Connect. ஓகேவா, ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது php.net manual அப்படின்னு சொல்லி. இங்கே போனீங்கன்னா அங்கே பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கா? இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? MySQL underscore result, MySQL underscore num underscore rows, MySQL underscore connect, MySQL underscore ping, MySQL underscore result, MySQL underscore fetch, MySQL அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, ஓகே, எனக்கு வேறு வெண்டருக்கு நான் போகணும். பார்த்தீங்களா மேலே இருக்கா வெண்டர் ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் எக்ஸ்டென்ஷன். அங்கே போயிட்டு எனக்கு MySQL வேணாம், நான் ஆரக்கிள் போகிறேன் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆரக்கிளை கிளிக் பண்ணுங்கள். ஆரக்கிளுக்கான மெத்தட்ஸ்லாம் வரும். ஆரக்கிள் மெத்தட்ஸ்லாம் வரும். இந்த இருக்கு பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்கள், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்கள். OCI underscore fetch, OCI underscore fetch underscore row, OCI underscore connect, OCI underscore close, OCI underscore commit. OCIன்றது ஆரக்கிள்க்கா. சரி, ஓகே, எனக்கு ஆரக்கிளும் வேணாம், வேறு ஏதாவது நான் போய்க்கலாமா? பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, டேட்டாபேஸ் வெண்டர் எக்ஸ்டென்ஷன். ஒருவேளை நம்ம வந்து போஸ்ட்கிரஸ்க்கு போயிடலாம். ஓகேவா, போஸ்ட்கிரஸ் போனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மெத்தட் இருக்கும். என்னது? PG underscore connect, PG underscore execute, PG underscore close, PG underscore convert, PG underscore fetch underscore row அப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேட்டா பேஸை மாற்றுறதுனால நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடிங்கை மாற்றி எழுதணும். இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த கோடிங்கெல்லாம் நீங்கள் மாற்றி எழுதணும். ஏன்னா லைப்ரரி மாறுது, ஸோ ஃபங்க்ஷன்ஸும் மாறுது. ரிப்பீட்டட்லி யூ ஹேவ் டு ரைட் த ப்ரோக்ராம். இது எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒர்க், கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? அதனால தான் அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ODBCன்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ODBC அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதை கொண்டு வந்தாங்க. ODBCனா என்ன தெரியுமா? ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த டேட்டாபேஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று பண்ணுங்கள், என் விண்டோஸை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை நான் பண்ணி தரேன் அப்படின்னு உங்கள் கம்ப்யூட்டரே பண்ணுவோம். ஓகேவா? எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் ஐக்கான்ஸில் போய் சாரி இதில் டேட்டா சோர்ஸ் நம்மளே தேடிடுமா? டேட்டா சோர்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா? எங்கே இருக்குன்னு தெரியல, இது எங்கேயோ இருக்குது. ODBC எல்லாமே பார்க்கலாமா? ODBC இந்த விண்டோ தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, இதை வச்சு உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ பண்ணுற வேலையை இதை வச்சு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். டிரைவர் சாஃப்ட்வேர் எல்லாமே இதிலே இருக்கும். யூ குட் டூ த டேட்டாபேஸ் கனெக்ட். டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா? டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேவா? இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்மளால் அந்த கனெக்டிவிட்டியெல்லாம் பண்ண முடியும். பட் ஆனால் என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். நீங்கள் வேறு கம்ப்யூட்டருக்கு போகிறீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன்லாம் மாறும். வேறு கம்ப்யூட்டர்னால் லினக்ஸுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது போகிறீங்கன்னா கனெக்டிவிட்டியெல்லாம் மாறும். ஸோ இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஜாவாவுக்கு இதுக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. ஏன்? ஜாவா வாண்ட்ஸ் டு பிகம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஆரம்பத்துலேருந்தே அதை பண்ணிட்டு வரேன். JDBC வந்தோடனே என்னை யாராவது ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணியிருக்க சொன்னீங்கன்னா நான் எப்படி பண்ணுவேன்? பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஓகே, ODBC வந்தோடனே அதை பண்ண முடியாது. அதுக்காகத்தான் they have introduced what is that? JDBC. ஓகேவா? எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், என்ன டேட்டாபேஸ் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் என்ன பண்ணுங்கள், ஜாவாக்கு இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. தட்ஸ் ஹவ் த ஐடியா. அப்போ நம்மக்கிட்ட 2 பேக்கேஜ் இருக்குது. java.sql.starன்னு ஒன்று இருக்குது, javax.sql.star அப்படின்னு ஒன்று. ஜாவான்றது ஆரம்பத்துலேருந்து உள்ளது. ஜாவா எக்ஸ்ன்றது ரீசன்ட் டேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண அட்வான்ஸ்டு சம் லைப்ரரிஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பேக்கேஜ் இருக்குது, இதுதான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்படி தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்தோம். ஜாவாவை டிசைன் பண்ண டைமில் லைப்ரரிஸ் தான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைப்ரரி எனக்கு வேணாம், ODBC போகலாமா அப்படின்னு பார்த்தா ODBCலையும் பிரச்சனை இருக்குது. அதனால் ஜாவாக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை அவங்க க்ரியேட் பண்ணாங்க. கரெக்டாக இல்லையா? அதுதான் JDBC. யாருக்காவது கொஷின்ஸ் இருக்கா? ஆன்லைன் பீப்புள், யூ ஹேவ் எனி கொஷின்ஸ்? No sir. Okay, all good. No sir. இப்போ JDBCலையுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த டைப் 4 டிரைவர் வரல. நான் சொல்லுவேன்ல, எப்பயுமே ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வாஷிங் மிஷின் இப்போ நம்மக்கிட்ட இருக்கான்னா கிடையாது. ஸோ தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேவா? அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு டைப் 1 இருந்துச்சு, அப்புறம் டைப் 2 இருந்துச்சு, அப்புறம் டைப் 3, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் டைப் 4. டைப் 4 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல் பியூர் ஜாவா டிரைவர் அப்படின்னு. இந்த மொத்த ப்ரோக்ராமே ஜாவாவில் எழுதின ப்ரோக்ராம்.
விச் மச் ஃபாஸ்டர். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தின் டிரைவர் அப்படிம்போம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தின் டிரைவர் அப்படிம்போம். பியூர்லி ரிட்டன் இன் ஜாவா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், டேட்டாபேஸ் இண்டிபெண்டன்ட், நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுது சார். பட் ஆனால் இனிஷியல் டேஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா JDBC ODBC பிரிட்ஜ் டிரைவர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா என்னென்னா உங்கள் கால் நீங்கள் SQL பேக்கேஜ்லேருந்து கால் பண்ணுறீங்க தெரியுமா, அந்த கால் எல்லாமே ODBC காலாக கன்வெர்ட் ஆகும். ODBC பழையபடி உங்கள் டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா JDBC நேட்டிவ் API டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னென்னா யூ ஹாவ் டு இன்ஸ்டால் சம் எக்ஸ்ட்ரா அதர் லைப்ரரிஸ், அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆல் ஜாவா நெட்வொர்க் ப்ரோட்டோகால் டிரைவர் அப்படின்னாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு தனி சர்வரை நீங்கள் டெப்ளாய் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, அது வந்து தேர்ட் பார்ட்டி சர்வராக இருக்கலாம், காஸ்ட்லியாக இருக்கும், செக்யூரிட்டிக்கு கேரண்டி கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம். யாரோ ஒரு ஆளை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஜாவா இருக்குது, SQL இருக்குது, இது ரெண்டையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் தான் ஒரு டீலர், என்கிட்ட வாங்கன்னு ஒருத்தன் வந்தான், காஸ்ட்லியாக இருக்கும், அதெல்லாம் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அதனால தான் ஜாவாவே தே ஹாவ் ரிட்டன் தேர் ஓன் பியூர் ஜாவா டிரைவர், தே ஹாவ் ரிட்டன் இட். இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போக வேணாம், திஸ் மச் இஸ் எனாஃப் ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்களா அதுக்குன்னு ஒரு ஃபைலே நான் போட்டு வச்சுருப்பேன், யூ கேன் ஜஸ்ட் see here. இங்கே பார்த்தீங்களா Type1 டிரைவர், இதுதான் Type1 டிரைவர். ஜாவா அப்ளிகேஷன்லேருந்து போகிற கால் எல்லாமே JDBC ODBC பிரிட்ஜ் டிரைவருக்கு போகும். அங்கேருந்து ODBCக்கு போய் ODBC சிஸ்டத்தோட இன்வால்மெண்ட் இல்லாமல் அந்த கம்யூனிகேஷன் நடக்கவே நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா Type2 டிரைவர், நேட்டிவ் API, இதுக்கு லைப்ரரிஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில்வேர் சர்வர், யாரையோ ஒரு ஆளை நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும், பியூர்லி ரிட்டன் இன் ஜாவா Type4 டிரைவர். யாருக்கெல்லாம் புரியுது? ஓகேவா? ஜஸ்ட்டு சும்மா யாராவது கேட்டால் சொல்லுங்கள், we are using Type4 டிரைவர். Type4 தான். Type1 முடிஞ்சு, இதெல்லாம் கிடையவே கிடையாது உலகத்தில் எங்கேயுமே. இப்போ இருக்கா சார்னு கேட்டால் கிடையாது, அதுக்கு சப்போர்ட்லாம் முடிஞ்சு, முன்னாடி காலத்தில் இருந்தது. தட்ஸ் ஹவ் தி ஐடியா. ஸோ இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் சர்வர் நேம் என்னன்னு தெரியுமா? லோக்கல் ஹோஸ்ட். உங்களோட யூசர் நேம் என்ன? ரூட். உங்களோட பாஸ்வேர்டு என்ன? பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களா? ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. போர்ட் நம்பர் வச்சுருக்கீங்களா? என்ன போர்ட் நம்பர்? 3306. நான் 3301 வச்சுருக்கேன், நான் மாற்றிக்கிட்டேன், நீங்கள் மாற்றாதீங்க, 3306 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் த ஐடியா, ஆல் டன் ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஜாவாலேருந்து எப்படி ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணணும். ஃபஸ்ட் லிசன் எவ்ரிபடி. நான் பண்ணுறது அப்படியே ஸ்லோவாக நீங்களும் பண்ணிக்கிட்டே வாங்க. லெட்ஸ் சி எவ்ரிபடி ஹூ இஸ் ஹேவிங் ஆன்லைன் சிஸ்டம் இல்லை அப்படின்னாலும் யூ ஹாவ் டு ரைட் டவுன் திஸ் ஆல். சிஸ்டம் வந்த உடனே இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கணும். ஓகே, ஸோ சிஸ்டம் இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை ஐ நோ இந்த ஃப்ளோ அப்படியே பிரேக் ஆகும் இன்னைக்கு. ஓகே, இந்த ஃப்ளோ என்னாகும், லஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எந்த வேலை இருந்தாலும் இன்றைக்கி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நீங்கள் உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் ஃபார் யூ பீப்புள். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வி ஜஸ்ட் கோ ஃபார் லோட் அண்ட் ரெஜிஸ்டர் த டிரைவர். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிடலாம். டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணலாமா எல்லாரும்? ஓகே, ஸ்டார்ட் MySQL. உங்கள் MySQL எல்லோரும் ஓப்பன் பண்ணுங்கள். ஆன்லைன் பீப்புள், சிவகார்த்திகா as well as யார், பிரியதர்ஷினி, எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேவா? லிசன், ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு த விண்டோஸ், போயிட்டு MySQL 8.4 கமாண்ட் லைன் கிளைண்ட் இருக்கா, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. என்னோடய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட் பாஸ்வேர்டு போட்டாச்சா? பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணுன்னா ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஒரு டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸோட பேர் என்ன பேர் தெரியுமா? ஏப்ரல் 2026. அவ்வளோதான். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் யூஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் டேட்டாபேஸ் நேம் போட்டு ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், பார்க்கலாம் குயிக்காக எல்லாரும் எவ்ரிபடி. ஓகே, ஸோ ஆல் ஹேவ் கிரியேட்டட் அ டேட்டாபேஸ். நமக்கு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா சிட்டி பி என்னது? MySQL ரெடி ஆயிடுச்சு. Now we need to go for city A. City A நமக்கு தெரியுமா? ஜாவா நமக்கு தெரியும்ல? ஜாவா நமக்கு தெரியும். லிசன், வெயிட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'll just open IntelliJ. எல்லோரும் ஃபஸ்ட் லிசன் பண்ணுங்கள். தென் I'll give time to do this all. நான் பண்ணும்போதே என் கூட பின்னாடியே ஓடியாருது, அது பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் you will be missing somewhere. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'll just open IntelliJ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், we are using IntelliJ community version. கம்யூனிட்டி வெர்ஷனில் அட்வான்ஸ்டு சில ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும், பட் யூ நோ நீட் டு worry about it. எப்போயுமே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிருந்துச்சுன்னா ஜஸ்ட் கோ டு ஃபைல் மெனு, க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே க்ளோஸ் ஆகிடும்.
ஓகேவா? நோ நீட் டு வரி அபவுட் இட். அகெயின் ஐ ஓப்பன் அனதர் ப்ராஜெக்ட். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சம்டைம்ஸ். நோ நீட் டு வரி அபவுட் இட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். நம்ம பண்ணுறோம்ல, இப்போ இந்த JDBC கற்றுக்க போகிறோம்ல, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணல, JDBC தான் கற்றுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. JDBC கற்றுக்கிட்டு தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே. இன்றைக்கி நம்ம JDBC தான் கற்றுக்க போகிறோம். JDBC கற்றுக்கிட்டு ஜஸ்ட்டு சும்மா ப்ளைனாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். மெயின் மெத்தடில் எல்லாத்தையும் முடிக்க போகிறேன் நான். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த விண்டோ வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜாவா இருந்துச்சுன்னா ஜாவா சூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் சூஸ் எனிதிங் எல்ஸ் ஆஸ் ஆஃப் நோ. எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னவாக இருக்கலாம்? ஸோ விச் இஸ் April 2026 _JDBC வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறீங்க? எனக்கு அதே லொக்கேஷன் தான், April 26 APA SQL. உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல ப்ராப்பராக அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு IntelliJ மேவன் கிரேடெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் டூல்ஸ். பட் இதெல்லாம் இப்போ எதுவும் சூஸ் பண்ணாதீங்க. IntelliJ தே ஹேவ் தேர் ஓன் டெவலப்மெண்ட் பில்ட் சிஸ்டம் இருக்குது, அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெர்ஷன் பார்த்தீங்களா, உங்களுக்கு திடீர்னு உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் எல்லாருமே 21 இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அது வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருமே யூ கேன் இன்ஸ்டால் Corretto 21. Corretto, ஓகே, அமேசானோட ப்ராடக்ட். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் ஆல்ரெடி. உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிறத சூஸ் பண்ணணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இங்கே இருக்கிறத சூஸ் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ பீப்புள். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் வித் Corretto 18 வச்சுக்கிறேன். ஓகே, நேற்று தான் நான் 21 ட்ரை பண்ணேன். ஸோ 18 இருக்கட்டும், பட் நத்திங் டு சேஞ்ச். சாம்பிள் கோட் இருக்கலாமா? சாம்பிள் கோட் இருக்கட்டும், ஜஸ்ட் கிரியேட், அவ்வளோதான். ஸோ ஜாவா இஸ் ரெடி. உங்களோட சிட்டி A ரெடி ஆயிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு கிளிக் whenever it is comingல எக்ஸ்க்ளூட் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் செக் பாயிண்ட் இந்த ரெட் கலரில் பிரேக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அன்செக் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் சே எஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், பட் நோ நீட் டு வரி. இந்த மெயின் மெத்தடெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு, மெயின் மெத்தட் ஃபார் லூப் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ரைட் ஒன் ஃபார் லூப். ஒரு வெல்கம் மெசேஜ் மட்டும் போடுங்க. system.sout போடுங்க. இல்லாட்டி இருங்க, இங்கே கீழே பார்த்தீங்களா, இது ரெடியாகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் அந்த உங்களோட IDE உங்கள் ப்ராஜெக்டை கான்ஃபிகர் பண்ணாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. வெயிட். ஓகேவா? ஏன் என்னாச்சு? வாட்ஸ் த ப்ராப்ளம்? சேவ் யுவர் ஃபைல். சேவ் பண்ணியாச்சு. எஸ் அவுட் வருதா? ஸோ வெல்கம் டு JDBC போட்டுக்கலாமா? வெல்கம் டு JDBC. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு ஜஸ்ட் கிளிக் ரன். எப்பயுமே இந்த ஃப்யூச்சர்லையும் சரி, ஸ்ப்ரிங் பூட், ஹைபர்னேட், நீங்கள் எது கற்றுக்கிட்டாலும் சரி, ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண உடனே அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ணதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் யூ ஹவ் டு டூ திஸ். வெல்கம் டு JDBC வந்துருச்சா? அப்போ எங்கள் ப்ராஜெக்ட் கரெக்டாக ரன் ஆகுது. இனிமேல் JDBC ப்ரோக்ராமை தான் நான் பண்ணணும். தட்ஸ் ஆல். இது வரைக்கும் ஜஸ்ட் டூ இட். ஆக்சுவலி டூ இட் எவ்ரி ஒன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. எஸ். அப்போ தென் we got our Java project. ஓகே, ஒரு கோட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா, we just wanted to connect to the database. டேட்டாபேஸோட நம்ம கனெக்ட் பண்ணணும். டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜார் ஃபைல் வேணும். டேட்டாபேஸ் இருக்குது, ஜாவா இருக்குது, பட் ரெண்டுக்கு நடுவில் ஒர்க் பண்ணுற ஜார் ஃபைல் நம்மக்கிட்ட கிடையாது. ஜார் ஃபைலில் நம்ம ஒரு 2-3 மெத்தட்ஸில் இன்செர்ட் பண்ண முடியும் நம்மளால். இப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, டேரெக்டாகவே ஜார் ஃபைலை ப்ராஜெக்டில் போடுறது. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டிபெண்டன்சிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. லைப்ரரிஸை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி மெத்தடெல்லாம் இருக்குது. POM ஃபைல், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. இப்போதைக்கு டேரக்ட்லி we are going to import our jar file. எப்படி இம்போர்ட் பண்ணுறது? லிசன் எவ்ரிபடி ஹியர். உங்கள் ப்ராஜெக்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலில் போனீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஃபைலில் போனீங்கன்னா என்ன வரும்? ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸில் என்ன இருக்குது? ஒன்றுமே இருக்காது. அந்த Corretto 18 தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் அதுதான் எனக்கு தேவை. இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு இது மட்டும்தான் தேவை. இது என்னோடய IDE லோக்கல் சர்வர், அதாவது என்னோடய IntelliJ லோக்கல் IntelliJக்குன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அங்கே எல்லாம் இம்போர்ட் ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. அங்கேருந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, என்கிட்ட ஜார் ஃபைல் கிடையாது. ஜார் ஃபைல் இல்லாமல் இந்த வேலை என்னால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நெட்பீன்ஸ்க்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, எக்லிப்ஸுக்கு போனால் அங்கே ஒரு ஆப்ஷன், IntelliJக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபைலில் போய் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ராஜெக்ட்டுன்னு இருக்கும். இதில் ப்ராஜெக்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். மாடியூல்ஸ் இருக்கா, இந்த மாடியூல்ஸில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிபெண்டன்சிஸ் இருக்கா, லைப்ரரிஸ்லாம் கிடையாது, மாடியூல்ஸ் தான்.
மாடல்ஸில் போனீங்கன்னா சோர்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பாத்துன்னு ஒன்று இருக்கும், டிபெண்டன்சிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டிபெண்டன்சிஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கா, இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே கேட்கும் ஜார்ஸ் ஆர் டைரக்டரிஸ், லைப்ரரிஸ், அப்படி இல்லையா மாடல் டிபெண்டன்சிஸ், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. நம்ம என்ன சூஸ் பண்ணலாம், ஜார். இதை சூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு இடத்துல இந்த ஜார் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஓகேவா, டெஸ்டிபி அப்படிங்கிற இடத்துல மெட்டீரியல்ஸ்குள்ளே ஜார் அப்படிங்கிறதுக்குள்ளே தெர் இஸ் அ ஜார் ஃபைல். என்ன ஜார் ஃபைல், MySQL Connector, MySQL Connector Java 8.0.26 jar அப்படின்னு இருக்கா. இது MySQL 8 வெர்ஷனோட கனெக்டர். ஓகேவா, சம்டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா MySQL 5 யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பழசு, ஆனால் ரீசெண்ட் கனெக்டர் சூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அதில் காம்பட்டபிலிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். இதை சூஸ் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் கிளிக் அப்ளை அண்ட் யூ ஜஸ்ட் சேவ் ஓகே. இப்போ இங்கே பாருங்களேன், எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸில் முன்னாடி என்ன இருந்துச்சு, Corretto 18 இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிருக்கு, MySQL கனெக்டரும் ஆட் ஆயிருக்கு. திஸ் இஸ் த ஆப்ஷன். இது என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இந்த ஜார் ஃபைல் ஆட் பண்ணுறோம். நம்ம யாருக்கெல்லாம் புரியல, யாருக்கெல்லாம் புரியுதா இல்லையா? ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும். நான் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணால் ரன் ஆகும். ஏன்னா கனெக்டர்லாம் நான் போட்டுட்டேன், இதுலேயே இருக்குது. இது வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு கனெக்டர்ஸ். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம சிஸ்டத்தில் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் இருக்குது, அங்கே போய் இந்த கனெக்டர்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் நானும் ப்ராஜெக்ட்டுக்கு ஜார் ஃபைல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. எங்கேருந்து எடுத்துக்கிறோம், நம்ம சிஸ்டத்தில் இருந்தே எடுத்துக்கிறோம். ஓகேவா, முன்னாடி 8 யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜாவா இந்த JREன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, இதில் பின்னுக்குள்ளே எல்ஐபிக்குள்ளே EXTக்குள்ளே இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கனெக்டர்லாம் போட்டு வச்சுருக்கேன்னா இங்கேருந்தே ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆகிடும். இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணணும். எந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணணும், JREக்குள்ளே இருக்கிற எல்ஐபிக்குள்ளே EXT. அதே மாதிரி JDKக்குள்ளேயும் ஒரு எல்ஐபி இருக்கும், அந்த எல்ஐபிக்குள்ளேயும் ஒரு எங்கே இருக்குது JREக்குள்ளே ஒரு எல்ஐபிக்குள்ளே ஒரு EXT. இந்த இடத்துலையும் காப்பி பேஸ்ட் பண்ணணும். இந்த 2 இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அங்கேருந்தே இது ஒர்க் ஆகும். ஓகேவா, பட் ஜாவா 21க்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. ஜாவா 21 ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா there is a LIB folder, JFR வேணாம், செக்யூரிட்டி கிடையாது, SRC ஃபோல்டருக்குள்ளேயா இருக்குது, EXT ஃபோல்டர் வேணுமே, இல்லை இங்கே இல்லை, பின்குள்ளேயும் கிடையாது, கான்ஃபிகரேஷன்ஸ், include, JMods, legal கிடையாது. ஓகே, let me search and tell you where it is அப்படின்னு அங்கே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது ஒர்க் ஆகும். யூ காட் த பாயிண்ட். அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்டில் ஜார் ஃபைல் ஆட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். எவ்ரிபடி டூ இட் when you do your mistake. அப்போ இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நம்ம பண்ண போகும்போது நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. செக்டு எக்ஸப்ஷன்ஸும் வரும், அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு செக்டு எக்ஸப்ஷன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ்னால் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சேஃபர் சைடுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் ரைட் அ ட்ரை கேட்ச் பிளாக். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னு. என்ன எக்ஸப்ஷன்னே தெரியலை அப்படின்னா we can do one thing, exception E. அப்போ என்ன பண்ணிடலாம், we can just system.out.println, we just print the E. யாருக்கு இது புரியுது? என்னோடய ப்ரோக்ராம் ஆக்சுவலாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகுது. என்னோடய ப்ரோக்ராம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஈவன் மை ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு எண்ட் ஹியர் ஒன்லி. கரெக்டாக? இதுக்குள்ளே தான் என்னோடய மொத்த ப்ரோக்ராம்ஸும் முடிய போகுது. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரை கேட்ச் வித் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, லோட் அண்ட் ரெஜிஸ்டர் த டிரைவர். கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, லோட் அண்ட் ரெஜிஸ்டர் த டிரைவர். இப்போ எழுதிக்கோங்க, அதை உங்கள் நோட்டில் இப்போ எழுதிக்கோங்க. அது நான் உங்களுக்கு அப்போ அதை டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஸ்டெப்ஸ் சொன்னேன், யார் எழுதாதீங்க அப்படின்னு. இப்போ எழுதிக்கோங்க, லோட் அண்ட் ரெஜிஸ்டர் த டிரைவர். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, லிசன் எவ்ரிபடி, நான் டைம் கொடுக்கேன். லிசன் இங்கே பாருங்கள். கிளாஸ், இந்த கிளாஸ் ஸ்மால் லெட்டர் பாருங்கன்னா போர்டே யாரும் பார்க்க மாட்டேன்றீங்களே. கிளாஸ் கேபிட்டல் லெட்டர் C, கிளாஸ். நீங்கள் கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது கிளாஸ் போடுவீங்களா, அந்த கிளாஸ் கிடையாது, பில்ட்இன் கிளாஸ் படிச்சிருக்கோம். கெட் கிளாஸ் டாட் கெட் நேம் ஞாபகம் இருக்கா? கெட் கிளாஸ் டாட் என்ன மெத்தடு, ஃபார் நேம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம், MySQL தானே யூஸ் பண்ணுறோம். MySQLக்கு இதை எப்படி எழுதணும்னா
com dot mysql dot JDBC dot driver அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இதை தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இதுதான் லோட் அண்ட் ரெஜிஸ்டர் த டிரைவர். என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஜார் ஃபைல் இருக்கா? உங்கள் ஜார் ஃபைலுக்குள்ளே காம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். பேக்கேஜ் என்ன அர்த்தம்? ஃபோல்டர். ஓகேவா? அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிச்சேன்னா அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் எப்படி வரும்னு நான் சொல்கிறேங்க. காம்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். காமை ஓப்பன் பண்ணிங்கன்னா MySQL அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். MySQL ஓப்பன் பண்ணிங்கன்னா JDBCன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். JDBCயை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிளாஸஸ் இருக்கும், டாட் கிளாஸ் ஃபைல்ஸ். அதில் ஒன் அமாங் த டாட் கிளாஸ் ஃபைல் தான் என்னது? டிரைவர். இது ஒன்று நம்ம சும்மா எழுதலை, இருக்குது, அதைத்தான் நம்ம எழுதுகிறோம். புரியுதா அவங்க எல்லாருக்கும்? ஸோ திஸ் இஸ் ஃபார் லோட் அண்ட் ரெஜிஸ்டர் த டிரைவர். இந்த டிரைவர் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே ரெஜிஸ்டர் அன்ரெஜிஸ்டர் அப்படின்னு 2 மெத்தட் இருக்குது. ரெஜிஸ்டர் மெத்தட் என்ன பண்ணும்? நம்ம டிரைவரை ரெஜிஸ்டர் பண்ணும். அன்ரெஜிஸ்டர் என்ன பண்ணும்? நம்ம டிரைவரை அன்ரெஜிஸ்டர் பண்ணும். அதெல்லாம் உள்ளே நடக்கிற வேலை. எப்படி இந்த த்ரெட்டில் ஸ்டார்ட் மெத்தடு கால் பண்ணோன்னே ரன் மெத்தட் ரன் ஆகுது, அந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இட் டன். ஏன்னா இது எல்லாமே இங்கே நடக்கும். இதை எழுதினோடனே அகைன் யூ கேன் ஜஸ்ட் கம்பைல் அண்ட் ரீபில்டு. இதை நீங்கள் பழையபடி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வரலன்னா யூ ஆர் ஸ்டில் சேஃபர் சைடு. அப்படி இல்லை அப்படின்னா யூ ஆர் என்ன ப்ராப்ளம். ஆக்சுவலாக பழையபடியும் சொல்கிறேன். இந்த com டாட் mysql டாட் JDBC டாட் டிரைவர் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா பழைய ஜார் ஃபைல்ஸ், அதாவது பழைய MySQL கனெக்டரில் தான் இந்த மெத்தட். இப்போ ரீசெண்டாக இருக்கிறத ஃபுல்லாக CJ அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? CJ அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது? இல்லையா? அது அப்படி இல்லாமல் போச்சு. வெயிட் பண்ணுங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. MySQL டாட் CJ டாட் JDBC டாட் இப்படி தான் அதில் வச்சுருக்காங்க. புரியுதா? com டாட் mysql டாட் CJ டாட் JDBC டாட் டிரைவர். புரியுதா எல்லாரும்? ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரீபில்டு பண்ணி பாருங்கள். கம்பைல் அண்ட் ரீபில்டு. இது எந்த ஒரு எரரும் எனக்கு காட்டாது. என் ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இதில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் கிடையாது. இதில் உங்கள் கனெக்டர் தப்பாக இருந்தாலோ இல்லை ஒரு வேளை இந்த ப்ரோக்ராம் தப்பாக எழுதுனாலோ உங்களுக்கு எரர் வரும். உங்களால் ஃபர்தராக எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. ரைட் டவுன் அண்ட் டூ இட் இன் யுவர் VS Code குயிக்காக. எஸ். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் என்ன கொஷின் இருக்கும் அப்படின்னா, சார் வாட் இஃப் ஐ யூஸ் சம் அதர் டேட்டாபேஸ்? நான் வேறு ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணேன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன். இப்போ நீங்கள் Oracle யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னா Oracle டாட் JDBC டாட் டிரைவர் டாட் Oracle டிரைவர். Oracle கம்பெனி Oracle டேட்டாபேஸ்க்கு இது கிரியேட் பண்ண கனெக்டரில் என்ன கிளாஸ் நேம் எழுதி வச்சுருக்காங்க? Oracle டிரைவர் அப்படின்னு. DB2ல என்ன பண்ணியிருக்காங்க? DB2 டிரைவர். சைபேஸில் என்ன பண்ணியிருக்காங்க? சைபு டிரைவர். அப்போ ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் இது மாதிரியான கோடிங்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஆன்லைன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா, நமக்கு டிரைவர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? நவ் we need to establish the connection. செகண்ட் பாயிண்ட் என்னது? establish the connection. எல்லாரும் லிசன் பண்ணுங்கள். எதுவும் எழுதக்கூடாது, நீங்கள் லிசன் பண்ணுங்கள். establishing the connection. இதுதான் the root. இதுதான். இது இல்லாமல் உங்களால் எந்த வேலையும் நீங்கள் பண்ணவே முடியாது. ஓகேவா? எல்லாமே ட்ரைக்குள்ளே போட்டேன். எல்லாத்தையுமே ஆக்சுவலாக அப்படி எழுதக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன லைன்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக ட்ரை கேட்ச் தான் போடணும். நான் என்னோடய கோடிங்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மினிமைஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த வேலையை நான் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன். கனெக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி. டிரைவர் மேனேஜர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஆக்சுவலாக டிரைவர் மேனேஜர்ன்றது ஒரு கிளாஸ். இது எதில் இருக்குன்னா நம்மளோட SQL பேக்கேஜில் இருக்குது. எப்பயுமே உங்களோட கால் கனெக்டருக்கு போய் கனெக்டர் தான் டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ நீங்கள் எந்த ப்ரோக்ராம், என்ன மெத்தட்ஸு, என்ன கிளாஸு, என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும்? ஜார் ஃபைலுக்குள்ளே இருக்கிறத யூஸ் பண்ணணும்? கிடையாது. உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற SQL பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூ ஆர் ரைட்டிங் டிரைவர் மேனேஜர். பார்த்தீங்களா? டிரைவர் மேனேஜர்ன்றது ஒரு கிளாஸ். ஜாவா டாட் SQL பேக்கேஜுக்குள்ளே தான் அது இருக்குது. அப்போ டிரைவர் மேனேஜர். நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீங்கள் இதெல்லாம் உட்காந்து டைப் பண்ணக்கூடாது, சூஸ் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? டிரைவர் மேனேஜர்ன்ற கிளாஸ்க்குள்ளே நிறையா இருக்குது. ரெஜிஸ்டர், டீரெஜிஸ்டர் நிறையா இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கெட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. கெட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. விச் ஹாஸ் 3 ஆர்குமெண்ட், விச் ஹாஸ் 1 ஆர்குமெண்ட், விச் ஹாஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். இந்த மெத்தடை என்ன மெத்தடுன்னு நம்ம சொல்லுவோம்? பொதுவாகவே ஓவர்லோடட் மெத்தடுன்னு சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா மெத்தட் வித் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த எம்மு பக்கத்தில் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டிருக்கா? கண்ணுக்கு தெரியுதா? அந்த எம்மு பக்கத்தில், அந்த எம்மு மேலே ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டிருக்கு. எம்மு கரெக்டாக இல்லை, எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு போங்க. கரெக்டாக எம்மு பக்கத்தில் ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக் மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா அது நான் ஸ்டாட்டிக் மெத்தட்.
எம்னு போட்டு, எம்னா இது ஒரு மெத்தடு, சின்னா கிளாஸ், ஐன்னா இன்டர்ஃபேஸு. இதுக்கு ஒருவேளை உங்களோட ப்ராப்பர்ட்டியோ மெத்தடோ ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டைமண்ட் ஷேப் போட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா டைமண்ட் ஷேப் போட்டிருக்காது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை சூஸ் பண்ணுறேன் விச் ஹேஸ் 3 ஆர்குமெண்ட்ஸ். கெட் கனெக்ஷன் ஐ எம் ஜஸ்ட் சூஸிங் விச் ஹேஸ் 3 ஆர்குமெண்ட்ஸ். 3 ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு மெத்தடை நான் சூஸ் பண்ணுறேன். 3 ஆர்குமெண்ட் இருக்கணும். ஓகேவா? இந்த மெத்தட் என்ன பண்ணும் தெரியுமா? இங்கே பாருங்கள், கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற மெத்தட் 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுது. என்ன ரிட்டர்ன் பண்ணுது? கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணுது. கனெக்ஷன்றது கிளாஸ் கிடையாது, கனெக்ஷனுங்கிறது இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு எது கிளாஸ் எது இன்டர்ஃபேஸ்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? கெட் கனெக்ஷன் இஸ் அ மெத்தட் விச் ரிட்டர்ன்ஸ் த கனெக்ஷன் இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, வச்சுக்கலாமா? இதில் 3 ஆர்குமெண்ட் இருக்கா? இந்த ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு கொடுக்கணும். நீங்கள் எல்லோரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் கோலன் யூசர் கோலன் பாஸ்வேர்டு கோலன் வருதா? அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. அது யாருக்காகனா உங்களுக்காக மட்டும். ப்ரோக்ராமில் அது இருக்காது. இது யார் பண்ணுறதுன்னா ஐடிஇ பண்ணுது. கோட் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னால் அது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுது. ப்ரோக்ராம்லாம் அது வராது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரீடாக டைப் பண்ணாங்க, அந்த மாதிரி டைப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் போட போகிறோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு பெரிய ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கு போட போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும்? கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இப்படி இருக்கும். com.mysql.cj.jdbc இருக்குது. அங்கே என்ன இருக்குன்னா JDBC கோலன் MySQL கோலன் /localhost கோலன் 3301. என்னோட போர்ட் நம்பர் என்னது? 3301. உங்களோட போர்ட் நம்பர் என்ன? 3306 / என்னோட டேட்டாபேஸ் நேம் என்ன? ஏப்ரல் 2026. அவ்வளோதான். இதுதான் என்னோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். சார் இது ரிவர்ஸில் இருக்குது, இது அதுக்கு ரிவர்ஸில் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா www.youtube.com அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ரிவர்ஸில் போட்டிங்கன்னா அது வரும். காமன்றது உங்களோட டொமைன் டைப்பு, காமை தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு அடுத்தடுத்த ஃபோல்டர்ஸ்லாம் இப்படி தான் வரும். இப்படி தான் பொதுவாகவே உலகத்தில் க்ரியேட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட்டும் பண்ணும்போது தான் com.க்குள்ளே தான் எல்லாமே வரும். ஓகேவா? இது அதோட ரிவர்ஸ் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி போட்டுட்டு நம்மளோட யூசர் நேம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? ரூட். நம்மளோட பாஸ்வேர்டு என்ன? ரூட். அப்போ என்ன ஆகும்? ஆத்தென்டிகேட் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னா இதை இப்படி மட்டும் எழுதக்கூடாது. இந்த கெட் கனெக்ஷன் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆன உடனே நமக்கு ஒரு ரிட்டன் டைப் வரும். என்ன ரிட்டன் டைப் தெரியுமா? கனெக்ஷன். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எழுதணும். இதில் கனெக்ஷன் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, கனெக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு எதையாவது தப்பாக தேவையில்லாத சூஸ் பண்ணிடக்கூடாது. எதை சூஸ் பண்ணணும்? java.sql பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் இன்டர்ஃபேஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட். இந்த ப்ரோக்ராமை பழையபடி நான் ரீபில்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு எந்த ப்ரோக்ராம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி இப்படி முடிஞ்சுன்னா இப்போ சிட்டி ஏக்கும் சிட்டி பிக்கும் ரோடு போட்டாச்சு. டிரான்ஸ்லேட்டரை வச்சு ரோடெல்லாம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? வெஹிக்கிளை ரெடி பண்ணி கூட்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு அங்கேருந்து டேட்டாவை எடுக்கணும். எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. யூ காட் த ஐடியா எவ்ரிபடி? சேம் திங், தட்ஸ் ஆல். டூ இட் எவ்ரி ஒன். குயிக்காக எழுதிக்கோங்க. டூ இட். ஸோ த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷன் இஸ் டன். ஓகேவா? கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அக்கார்டிங் டு அவர் ஸ்டோரி நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அ வெஹிக்கிள். ஜாவா இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, கனெக்டர் இருக்குது, கனெக்டிவிட்டி ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி. இப்போ என்ன பண்ணணும்னா வெஹிக்கிள் ரெடி பண்ணணும். வெஹிக்கிள் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஒவ்வொரு டைப்பான கொரீஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட டோட்டலி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் என்னென்னா காலபிள் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி 3 இருக்குது நம்மக்கிட்ட. சார் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் எப்போ சார் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். சார் இந்த கொரி எப்போயோ ஒரு டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். திருப்பியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். நான் எப்போயோ ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஒன் டைம் இந்த ப்ராஜெக்ட் மொத்த எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு டைம் தான் நான் ரன் பண்ணுவேன். திருப்பியெல்லாம் ரன் பண்ண மாட்டேன். அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த வேலையை முடிச்சிடலாம். காட் த ஐடியா? அதே மாதிரி இந்த கொரி ஸ்டாட்டிக் கொரியாக இருக்குது. ஸ்டாட்டிக் கொரினா என்ன தெரியுமா? நீங்களே எழுதிடலாம். வேல்யூலாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் கிடையாது. இப்போ இப்படி என்டர் யுவர் ரோல் நம்பர், என்டர் யுவர் நேம், அந்த மாதிரி ரன் டைம் வேல்யூலாம் நம்ம எடுக்க தேவையில்லை. கம்பைல் டைம் வேல்யூ. கம்பைல் டைம் வேல்யூன்னு அர்த்தம்
ப்ரோக்ராமில் நீங்களே கொடுக்குறது, டேரெக்டாகவே கொடுக்குறது, வேல்யூலலாம் எந்த மாற்றமும் கிடையாது. ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும்போது இந்த வேல்யூலாம் ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரியான கொரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் எது யூஸ் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அப்போ என்னென்னலாம் சொல்கிறாங்க? ஸ்டாட்டிக் கொரியாக இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற கொரி எப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். என்னதுன்னா கிரியேட் டேபிள், ட்ராப் டேபிள், இந்த மாதிரியான கொரிஸ் எல்லாம் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும், ஒரு 1000 ஸ்டூடெண்ட் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும். எத்தனை டைம் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு டைம் கிரியேட் பண்ணாலே போதும். எத்தனை ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணலாம்? 1000 ரெக்கார்டு. அப்போ இதில் எந்த கிரியேட் டேபிளுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அதுதான் பேசிக்கலி. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இதை யூஸ் பண்ணணும். புரியுதா இல்லையா? ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். கொஞ்சம் ஸ்லோவாக வேறு இருக்கும் இது, அதனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். சார் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் எப்போ சார் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கொரி டைனமிக் கொரியாக இருந்துச்சு அப்படின்னா. கொரி டைனமிக் கொரின்னா என்ன அர்த்தம்? இப்போ இன்சர்ட் கமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸை நம்ம தான் கொடுக்கணும், யூசர் தான் கொடுப்பான். ரோல் நம்பர், நேமு, டிபார்ட்மெண்ட், பர்சன்டேஜ்லாம் யார் கொடுப்பா? யூசர் தான் கொடுப்பான். வேல்யூ வெளியே இருந்து வரும், ப்ரோக்ராம்லேலாம் எழுத மாட்டோம் நம்ம. கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரியான கொரியாக இருக்கும் போத அது மட்டுமே கிடையாது. சார் இந்த கொரியை நான் திருப்பி 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 நிறைய டைம் யூஸ் பண்ணுவேன் சார். ஆமாம், ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இன்சர்ட் கமாண்ட் நிறைய டைம் நடக்கும். கரெக்டாக? அந்த மாதிரியான கொரிஸ் இருக்கும் போத அப்போ மோஸ்ட்லி இன்சர்ட், டெலிட், அப்டேட், ஃபெட்ச் எல்லாமே எங்கே நடக்கணும்? ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு இல்லையா? ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. காலபிள் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக PLSQLனு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் சொன்னேன் SQL, நேற்று நீங்கள் என்கிட்ட படித்தது ஃபுல்லாக SQL. ஆனால் இதிலே PLSQLனு ஒரு கான்செப்ட் இருக்குது. ட்ரிகர்ஸ், ப்ரொசீஜர்ஸ், வியூஸ் அப்படின்னு ஒரு ஹை அண்ட் டேட்டாபேஸ் கொரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கால் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் கொரி வந்து பண்ணாது. எது பண்ணும்? காலபிள் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஆஸ்க் மீ எனி கொஷின்ஸ் இஃப் யூ. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆக்சுவலாக 2-3 விஷயங்கள் நம்ம இதுலேருந்து 2-3 விஷயங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற கொரிக்குள்ளே நான் சில டேட்டாஸ் எல்லாம் போட்டு உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்கள் டேட்டா பேஸை என்னால் அக்சஸ் பண்ண முடியும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹேக்கிங்லாம் கிடையாது, ஹேக்கிங் மாதிரி கூட வச்சுக்கலாமே. ஒரு சில அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் உள்ளே தூக்கி போட்டு என்னால் சில வேலை பண்ண முடியும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்னால் லாகின் பண்ண முடியும். அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும். அதுதான் பேசிக்கலி வாட் வி கால் இட் அஸ் SQL இன்ஜெக்ஷன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இது ப்ரிவென்ட் பண்ணும். எது ப்ரிவென்ட் பண்ணும்? ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அப்போ செக்யூரிட்டி அது மட்டுமே கிடையாது, இட்ஸ் மச் ஃபாஸ்டர். ஏன் இது ஃபாஸ்டர் தெரியுமா? ஆக்சுவலாக இப்படி தான் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொரி எழுதுவோம். இன்செர்ட் இன்டூ டேபிள் நேம், நேம் கமா, ஏஜ் கமா, ஜெண்டர் கமா, மொபைல் கமா, இமெயில் கமான்னு போட்டுட்டு கொஷின் மார்க் கொஷின் மார்க் கொஷின் மார்க் கொஷின் மார்க்னு போடுறோம். இப்போ நீங்கள் கொடுக்குற வேல்யூலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கொஷின் மார்க் பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த கொரி ஒரு டைம் ரன் ஆகி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் ஆகிடும். அடுத்த டைம் ரன் ஆகும்போது இந்த கொரியெல்லாம் திருப்பியெல்லாம் இது ஃபுல்லாக ரன் ஆகாது. என்ன பண்ணும்? வேல்யூவை மட்டும் பாஸ் பண்ணும், ஜஸ்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் இது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். அதனால தான் வி ஆர் கமிங் ஹியர். இட்ஸ் லிட்டில் ஃபாஸ்டர். கேட்கலாமா? வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதான்னு கேட்கலாமா? ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் statement, what is it? Prepared statement. Prepare வேற, prepared வேற. Prepare statement, ஓகேவா? callable statement. இதெல்லாம் எது கேட்குறேன்னா, நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டெஃபினிஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இட்ஸ் மோர் பெட்டர். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லிசன் கேர்ஃபுல்லி. எக்ஸிக்யூட் பர்பஸ், இதோட பர்பஸே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட் சிம்பிள் SQL கொரிஸ். இது என்ன பண்ணும்? சிம்பிளான SQL கொரிஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணும். எக்ஸிக்யூட் பேராமீட்டரைஸ்டு SQL கொரி. பேராமீட்டரைஸ்டுனா என்ன அர்த்தம்? நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணுவோம், அதுதான். எக்ஸிக்யூட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். நான் சொன்னேன்னா SQL, PLSQL அந்த மாதிரி இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். ரைட், ஓகே. பேராமீட்டர்ஸ் நாட் சப்போர்ட்டட். பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் அது போடக்கூடாது. பேராமீட்டர்ஸ் யூஸிங் கொஷின் மார்க் பிளேஸ் ஹோல்டர் நான் சொன்னேன்னா போட்டுக்கலாம். சப்போர்ட்டிங் யூஸிங் இன் அண்ட் அவுட் இதெல்லாம் வந்து SQL, PLSQL இந்த லாஸ்ட்டு காலத்தை கண்ண முடிக்கும். அதை நீங்கள் பார்க்கவே வேணாம். உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தால் நான் டீச் பண்ணுறேன், ஓகேவா? பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவர் ஃபார் ரிப்பீட்டட் எக்ஸிக்யூஷன். இதை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், பட் ஃபாஸ்டர் ஃபார் ரிப்பீட்டட் எக்ஸிக்யூஷன்.
நீங்கள் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணனாலும் இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு மெக்கானிசம் நடக்குது, கேஷிங் மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோர்டு ப்ரொசீஜர். ரிலேட்டட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ப்ரொடெக்ஷன் கிடையாது. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ணி யாராவது இதை ப்ரொடெக்ட் பண்ண ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. பட் ஆனால் எங்கே நடக்குமா? ப்ரொடெக்ட் பண்ணும், இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ எது பெஸ்ட்டு? ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. கம்பைலேஷன் SQL compiled every time. SQL compiled only once and reused. நான் சொன்னேன்னா ஒரு டைம் தான் அது கம்பைல் பண்ணும், அடுத்த டைம் என்ன பண்ணும்? வேல்யூவை மட்டும்தான் பாஸ் பண்ணும், வேல்யூவை மட்டும்தான் அது பாஸ் பண்ணும். ஓகே, ப்ரொசீஜர் ஆல்ரெடி ஸ்டோர்ட் இந்த டேட்டா பேஸ். யூஸ் கேஸ் எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம்? ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைம் யூஸ் பண்ணுறதா வந்தால் டைனமிக் கொரியர் தான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ட்ரிகர் அண்ட் வியூஸ் எல்லாம் கால் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஹவ் த ஐடியா ஓவர். ஆக்சுவலி நம்ம சொன்னதை விட ஒன்றும் பெரிய எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஓகேவா? எல்லோரும் ஓகேவா? அப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எந்த கொரி போட போகிறோம்? நம்மக்கிட்ட டேபிள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? நீங்கள் டேபிள் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ஷோ டேபிள்ஸ். நம்மக்கிட்ட ஏதாவது டேபிள்ஸ் இருக்காங்க? ஆமாம், நிறையா டேபிள் வச்சுருக்கேன். அப்போ அதெல்லாம் ட்ராப் பண்ணிட்டா, ட்ராப் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட், ட்ராப் டேபிள் நேம் XYZ, ட்ராப் டேபிள் நேம் ஃபீ எல்லாம் டெலிட் பண்ணியாச்சு. எல்லாமே டெலிட் பண்ணியாச்சு. அப்போ ஷோ டேபிள்ஸ் போட்டால் என்கிட்ட ஏதாவது டேபிள்ஸ் இருக்கா? இல்லை, உங்கள்கிட்ட எந்த டேபிள்ஸுமே கிடையாது. ஒரே ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணுற கொரின்றதுனால ஒரு டைம் நான் அதை டீச் பண்ணிடுறேன் உங்களுக்காக. ஓகேவா? அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தேர்டு என்ன பண்ண போகிறோம்? கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி we are going to create a create table command. என்ன கமாண்ட் போட போகிறோம்? create table command போட போகிறோம். everybody is okay? listen here. இது எப்படி பண்ணணும்னா, இந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் உங்களால் எந்த வேலையுமே பண்ண முடியாது. கனெக்டிவிட்டி இல்லாமல் உங்களால் எந்த வேலையுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் த கனெக்ஷன், மறந்துடக்கூடாது. அப்போ con.close போட்டிங்கன்னா முடிஞ்சு. இங்கேயுமே ஒரு எக்ஸெப்ஷன் வரும், ஆனால் எல்லாமே ஹேண்டில் பண்ணிடும், நோ ப்ராப்ளம். ஓகேவா? அப்போ கிரியேட் ஸ்டேட்மெண்ட் பண்ண போகிறோம். இது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிசன் ஹியர். con.connectivity டாட் கிரியேட் ஸ்டேட்மெண்ட். பார்த்தீங்களா? கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது மெத்தடு வில் ரிட்டர்ன் விச் ஆப்ஜெக்ட்? ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட். ரைட்டா? கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ மெத்தட் வில் ரிட்டர்ன் த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட். அப்போ எதில் ஸ்டோர் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட். ஸ்டேட்மெண்ட் ST எப்படின்னு போட்டாச்சு. புரியுது எல்லாருக்கும்? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கேயே கொரி எழுதிடணும். கிரியேட் ஸ்டேட்மெண்ட்லேயே கொரி எழுதிடணும். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? கிரியேட் டேபிள் நேம் என்ன? ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாமா? ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கணும்ல. ஸ்டூடெண்ட் ஐடி, இன்டீஜர், ப்ரைமரி கீ, பேராமீட்டர் நான் கொடுக்கலாம். நான் கொரியிலே எல்லாத்தையும் டைப் பண்ணிடுவேன் டேரெக்டாகவே. யூசர்கிட்டேருந்து எடுத்து கொடுக்குற வேலை கிடையாது. அதுதான் பேராமீட்டரைஸ்டு. இது பேராமீட்டர் கிடையாது, இது ஸ்ட்ரிங்கு. கொரியை அப்படியே எழுதிட்டேன் நான். டபுள் கோட்ல நீங்கள் எது போட்டாலும் இங்கே ஸ்ட்ரிங்கு. இதை எடுத்துகிட்டு போய் SQL அது கொரியாக ரன் பண்ணும். ஓகேவா? பிரைமரிக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கணுமா? கொடுத்துடலாம். ஏன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிடும்ல. நம்ம உட்காந்து அதை எழுதுறதுக்கு பதிலாக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே, அடுத்து யாரோட நேம் கொடுக்கணும்? ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுக்கணும். வேர் கேர் 20 வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுக்க போகிறீங்க? மொபைல் நம்பர் கொடுக்கலாமா? மொபைல் நம்பர்னா என்ன டேட்டா டைப் வேணும்? பிகின்ட்டு போட்டாச்சு. ஓகே, அடுத்து என்ன போடணும்? யூனிக் வேணுமா? யூனிக்கும் போட்டுக்கலாம். யூனிக், ஆமாம், மொபைல் நம்பர் யூனிக்காக இருக்கணும்ல. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் போட்டுக்கலாமா? பர்சன்டேஜில் என்ன போட்டுக்கலாம்? ஃப்ளோட்டு 4,2 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். வேறு என்ன? அவனோட சிட்டி கேட்கணுமா? சிட்டி கேட்கலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட் மொபைல் எல்லாத்துக்கும் SSன்னு முன்னாடி போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும்ல. எஸ் மொபைல், எஸ் பர்சன்டேஜ், எஸ் சிட்டி, உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? எஸ் சிட்டி வேர் கேர் 10 போட்டுக்கலாம். 10 சிட்டி. அப்புறம் ரெஜிஸ்டர் ஆன், எந்த டேட்டில் அவர் ரெஜிஸ்டர் ஆனார் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ரெஜிஸ்டர் ஆன்னு சொல்லி டேட்டு டைம் கூட போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் நம்மளோட SQL query. ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன எரர் காமிக்குது? என்ன பிரச்சனை? வேர் கேர் ரெஜிஸ்டர் ஆன், என்ன மிஸ்டேக்? cannot resolved with the create statement of string. அப்படி ஒரு ஆர்குமெண்ட்டே இல்லைன்னு. ஓகே, நோ ப்ராப்ளம். I'll do one thing. சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? கிரியேட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெஹிக்கிளை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ST டாட் என்ன போடணும்? எக்ஸிக்யூட். அவ்வளோதான். எக்ஸிக்யூட்னு போட்டு அந்த கொரிய தூக்கி உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? எக்ஸிக்யூட்னு சொல்லிவிட்டு இதை தூக்கி உள்ளே போடுங்க. இந்த எக்ஸிக்யூட் என்ன பண்ண தெரியுமா? இந்த எக்ஸிக்யூட் என்ன பண்ண தெரியுமா? பூலியனை ரிட்டர்ன் பண்ணும்.
இந்த எக்ஸிக்யூட் எப்பயுமே என்ன பண்ணும், பூலியனை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இல்லை உண்மைக்கே சொல்ல போனேன். ஓகேவா, அதை நான் எப்பயுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணதில்லை, அதனால் பூலியன் பி அப்படின்னு போட்டேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் அவுட்டில் பியை பிரிண்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா இன்செட் டெலிட் அப்டேட் கொரி ரன் பண்ணால் ட்ரூவோ ஃபால்ஸோ வரும், மற்ற கொரியை ரன் பண்ணால் இன்னொன்று வரும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஓகேவா, ஸோ லெட்ஸ் see this என்ன வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஐ ஜஸ்ட் அகைன் ரீபில்டு திஸ் ப்ரோக்ராம். ரீபில்ட் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரூவோ ஃபால்ஸோ ஏதோ ஒன்று வரும். ஃபால்ஸ் வருது. ஃபால்ஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கிரியேட் டேபிள், ட்ராப் டேபிள், அல்டர் டேபிள் ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஃபால்ஸ்னு வரும். இன்செட்டு டெலிட்டு அப்டேட் எல்லாம் கொரிஸ் எல்லாம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரூ. ஓகேவா, அதுதான் பேசிக்கலி. அப்போ டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சா, டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சா. ஜாவாவை வச்சு டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிளை க்ரியேட். நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறீங்க, டேட்டா பேஸையே ஓப்பன் பண்ணாமல் இங்கேருந்தே டேபிளை க்ரியேட் பண்ண முடியுமா, பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். சார் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் டேபிள் போடுங்க சார். ஆமாம், நான் கொடுத்தது அப்படியே இருக்கும். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், மொபைல், பர்சன்டேஜ், சிட்டி, ரெஜிஸ்டர் ஆன், டேட்டா டைப்பு, சைஸு, ப்ரைமரிக்கு, யூனிக்கி, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் காலம் எல்லாமே போட்டாச்சு. அப்போ இந்த கொரி ஒரே ஒரு டைம் தான் நான் ரன் பண்ணுவேன். இந்த மொத்த ப்ராஜெக்ட்லையுமே ஒரு டைம் தான் ரன் பண்ணுவேன். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். புரியுதா உங்களுக்கு? எவ்ரிபடி இஸ் ஓகே. அப்போ ஒரு கிரியேட் ஸ்டேட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், கனெக்ஷன் வச்சு தான் பண்ண முடியும். கொரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ரோடு வச்சா தான் வெஹிக்கிள் போகும், வெஹிக்கிள் இருந்தால் தான் நம்மளால் கொரிஸ் எல்லாம் லோட் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? அது இல்லாமல் இதை பண்ண முடியாது. இப்போ கனெக்டிவிட்டி இல்லாமல் இதை பண்ண முடியுமா? ரோடு இல்லாமல் வெஹிக்கிளை நான் ரெடி பண்ணி என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி வெஹிக்கிள் இல்லாமல் கொரியை ரெடி பண்ணி என்ன பிரயோஜனமே இல்லை. கரெக்டாக இல்லையா? ஸோ சேம் திங். ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். புரியுது எல்லாருக்கும்? ஓகே, லிசன். இந்த இடத்துல நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக வெயிட் அ மினிட். இதே ப்ரோக்ராமை திருப்பி எழுதிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ரெக்கார்டையே இன்செர்ட் பண்ணிடுறேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி ஜஸ்ட் டூயிங் இன்செர்ட் கொரி. இன்செர்ட் கொரியெல்லாம் இங்கே நீங்கள் எழுதக்கூடாது. ஆக்சுவலாக எப்போ இன்செர்ட் கொரியை நீங்கள் எழுதலாம் தெரியுமா? சார் ஒரே ஒரு டைம் தான் நான் ரன் பண்ணுவேன், திருப்பி கொடுக்க மாட்டேன், அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம். இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் என்ன கொடுக்கணும், எஸ் நேம் கொடுக்கணுமா, எஸ் மொபைல் கொடுக்கணுமா, எஸ் பர்சன்டேஜ் கொடுக்கணுமா, எஸ் சிட்டி கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், வேல்யூஸ் அப்படின்னு போட்டு எஸ் நேம் கொடுக்கணும்ல. எஸ் நேம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரே நிமிஷம் சொல்லுங்கள். பர்சன்டேஜ்லாம் வராது. ஓகேவா? நீங்கள் இப்போ இங்கே எஸ் நேம் கொடுக்க போகிறீங்க. எஸ் நேம் எப்படி கொடுக்கலாம், ஒரே நிமிஷம். ஓகேவா? அங்கே சிங்கிள் கோட்டுக்குள்ளே குருன்னு கொடுத்துருங்க. ஓகே, மொபைல் நம்பர் வந்து 7204298393 எல்லுன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன கொடுக்குறோம், பர்சன்டேஜ் கொடுக்குறோம். பர்சன்டேஜ் என்ன பண்ணுறோம், 8.8 அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கொடுக்குறோம், வரேன் லாங்கில் பிகின்ட் அங்கே இருக்குன்றதுனாலயா? சரி, ஓகே, சரி, இருக்குது பார்த்துக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. வேறு என்ன கொடுக்கணும், பர்சன்டேஜும் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கொடுக்கணும், சிட்டி கொடுக்கணும். சிட்டி என்ன பண்ணலாம், சிங்கிள் கோட்டுக்குள்ளே லெட் மீ ரைட் தாஞ்சூர் அப்படின்னு கொடுத்தோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நவ் அப்படின்னு கொடுத்தோம். நவுன்னா என்ன அர்த்தம், இட் டேக்ஸ் த கரண்ட் டேட் அண்ட் டைம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். லெட்ஸ் see what is happening here. ஆமாம், SQL காலம் கவுண்ட் does not match with the வேல்யூ கவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், காலமும் நீங்கள் கொடுக்குற வேல்யூ ஒன்றா இல்லை அப்படின்னு வருது. அப்போ அங்கே என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் ஆன் கொடுக்கணுமா இல்லையா? எஸ் 1 2 3 4 காலம் வச்சுக்கிட்டு எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கீங்க, 5 வேல்யூ கொடுக்குறீங்க. ஒர்க் ஆகுமா? இப்போ ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மெத்தட் வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூவா ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுது. செக் பண்ணி பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், இன்செர்ட்லாம் ஆயிடுச்சு, பட் ஆனால் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸிக்யூட் மெத்தட். அப்போ எதுக்கு இப்போயே செக் பண்ணிடலாம். எக்ஸிக்யூட் ரிட்டர்ன்ஸ் பூலியன் while. இங்கே பாருங்கள் எல்லாரும், எக்ஸிக்யூட் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் பூலியன் பிகாஸ் இட் கேன் எக்ஸிக்யூட் எனி டைப் ஆஃப் SQL query. ஓகேவா? ஆனால் அதில் ட்ரூ எப்போ வரும் தெரியுமா, ஃபால்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, the SQL statement written updated count or no result. Typically insert, update, delete, create tableலாம் பண்ணும்போது என்ன வரும், ஃபால்ஸ் வரும். செலக்ட் query ரன் பண்ணும்போது மட்டும்தான் இது என்ன வரும், ட்ரூ வரும். அப்போ நான் சொன்னது கரெக்டு தான், நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா, செலக்ட் query மட்டும் நீங்கள் ரன் பண்ணிங்களா என்ன வரும், ட்ரூ வரும்.
செலக்ட் குறியை விட்டுட்டு இன்சர்ட்டோ டெலிட்டோ அப்டேட்டோ கிரியேட் டேபிள் ட்ராப் டேபிள் எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபால்ஸ் வரும். நான் ரெண்டையுமே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை வச்சு இன்சர்ட் கொரி ரன் பண்ணால் எப்படி எழுதணும்னா நீங்கள் இப்படி தான் எழுதணும். இந்த வேல்யூலாம் நீங்கள் ரன் டைம்லேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அது சொல்லிச்சுல ரன் டைம் வேல்யூ பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? வேல்யூலே எழுதணும். குரு, மொபைல் நம்பர், பர்சன்டேஜ் எல்லாமே நீங்கள் அங்கேயே போடணும். ஆனால் இப்படி நம்ம நார்மலாக ஜென்ரல் அப்படி போடுவோமா? ரொம்ப ரேர் கேஸ், நம்ம பண்ண மாட்டோம். அதனால் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருவோம், ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டை பிடிச்சிக்கலாம். ஓகேவா? புரியுதா அவங்க எல்லாருக்கும்? யாருக்கு புரியலை? பண்ண போகிறீங்க, யாருக்கு புரியலை? புரியுதா? இது திஸ் இஸ் ஹவ் த ஐடியா. ஓகேவா? அப்போ இன்னுமே இதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை தொடவே மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை வச்சு உங்களுக்கு எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணணும், எப்படி ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. டேபிள் க்ரியேட் பண்ணுறது ஐ அக்செப்டட் இட். பட் டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இப்படியெல்லாம் யாருமே இன்செர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூசர்கிட்டேருந்து டேட்டாவை எடுத்து தானே இன்செர்ட் பண்ணுவோம். அதனால் திஸ் இஸ் நாட் த கரெக்ட் மெத்தட். பட் இருந்தாலும் படிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வி கேன் ஜஸ்ட் லேர்ன் திஸ். தட்ஸ் ஆல். இதெல்லாரும் பண்ணிடுறீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கொரி எழுதுங்க. அப்புறம் அவ்வளோதான். இன்செர்ட்லாம் பண்ணாதீங்க. இந்த செகண்ட் மெத்தட் பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. That's all. Okay, so now what we are going to see here is prepared statement. So already we know create statement. It is especially used for static query, rarely used queries, mainly for create table, drop table, for all those things we can use it actually. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going for a prepared statement. Prepared statement mainly for dynamic query, faster SQL injectionலாம் உங்களுக்கு அவாய்ட் பண்ணும். மோஸ்ட்லி we will use this only. ஓகேவா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கனெக்டிவிட்டி இல்லாமல் அதை உங்களால் பண்ணவே முடியாது. யூ வாண்ட் டு கிரியேட் அ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணுன்னாலும், ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணுன்னாலும், காலபிள் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணுன்னாலும் நமக்கு கனெக்டிவிட்டி வேணும். கனெக்டிவிட்டி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கான் டாட், இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ ஆல்சோ, உங்களை ஃபாலோ பண்ணணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கான் டாட், ஓகேவா? ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், ப்ரிப்பேர்டு கிடையாது, ப்ரிப்பேர், ரைட் ஹேண்ட் சைடு எப்பயுமே ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் with SQL argument. இங்கே ஒரு SQL query நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, which returns prepared statement interface. அப்போ சூஸ் பண்ணுறோம். இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் நமக்கு? இது எப்பயுமே நமக்கு என்ன பண்ணணும்னா prepared statement, ப்ரிப்பேர் கிடையாது. ஓகே, PS அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ப்ரிப்பேர், பட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரிப்பேர்டு. ஓகேவா? இதுதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதுக்கு தான் நம்ம லைக் எனிபடி ஹேவ் கொஷின்? உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்கா? லிசன் எவ்ரிபடி. ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றதே ஒரு இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். யாருமே இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கவே இல்லை. சார், ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்றது ஒரு இன்டர்ஃபேஸ் சார், இன்டர்ஃபேஸ்க்கு அப்புறம் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு யாருமே என்கிட்ட கேட்கல. ஆர் வி ஆர் டூயிங் தட்? இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் புரிஞ்சுன்னா என்கிட்ட சொல்லலாம். இதில் என்ன நடக்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. நீங்கள் அதை தானே பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, பேரண்ட் P is equal to what is that? நியூ சைல்டு. ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுதான் இது. ஆக்சுவலாக நம்ம என்னென்னலாம் இப்படி பண்ணிக்கலாம். லிஸ்ட்டு L is equal to நியூ அரே லிஸ்ட் பண்ணிக்கலாமா இல்லையா? அதை தான் நம்ம அங்கே பண்ணுறோம். கான் டாட் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் வில் ரிட்டர்ன் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டட் எனி ஆப்ஜெக்ட். லிசன் பண்ணுங்கள் எல்லாரும், இங்கே லிசன் பண்ணணும். கான் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், இந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இன்டர்ஃபேஸ். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இது ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் அதுதான் வருமானம் எனக்கு தெரியாது. ஸோ ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் சம் கிளாஸஸில் அதில் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்தால் கூட எனக்கு ஓகே. இப்போ டாக்னா டாக் மட்டும் கிடையாது. அனிமல் A is equal to நியூ பார்க், நியூ பார்க் கிடையாது. அனிமல் A is equal to வேறு ஏதோ ஒன்று போட்டிங்க அப்படின்னா அனிமல் சவுண்டு வரும். அனிமல் சவுண்டு என்ன அனிமலாக வேணாலும் இருக்கலாம், டாகாக இருக்கலாம், கேட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், காமனாக அனிமல் அப்படின்னு எழுதுறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் PSனா இது இன்டர்ஃபேஸோட ரெஃபரன்ஸ் கிடையாது. இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணு பார்த்தீங்களா கிளாஸஸ்ஸு, அதோட ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ். எனக்கு அதை பற்றி தெரியாது. ஓகே, தட்ஸ் ஹவ் த ஐடியா. டூ இட். அப்போ இப்படி தான் நடக்கும் இது. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ரைட்டிங் ஹியர். அப்போ கொரி எழுதணும். ஸோ இன்செர்ட் கொரி வி ஹேவ் 2 types ஆஃப் கொரி. ஆல் த காலம் வேல்யூஸ் யூ வாண்ட் டு இன்செர்ட், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. If you wanted to insert the particular column values, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நமக்கு all the column values we don't want to insert. We are going to insert only name, mobile number, percentage as well as the city. ஏன்னா ரெஜிஸ்டர் ஆன ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம், ஸ்டூடெண்ட் ஐடி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம்,
ஸ்டூடெண்ட் ஐடிஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் நம்ம கொடுக்க மாட்டோம், ரெஜிஸ்டர் ஆனும் நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிற 4 காலம்ஸ் தான் நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஸோ யூ ஜஸ்ட் ரைட் இன்செர்ட் query. as you know already, insert into student, ஓகேவா, எஸ் நேம், எஸ் மொபைல், எஸ் பர்சன்டேஜ், as well as எஸ் சிட்டி. அது மட்டுமே கிடையாது, ரெஜிஸ்டர் ஆன். ரெஜிஸ்டர் ஆன் இஸ் அ காலம் which accept the current date and time actually. அப்போ என்ன பண்ணுறோம், கொஷின் மார்க் கொஷின் மார்க் கொஷின் மார்க் கொஷின் மார்க் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் புட் நவ் அப்படின்னு போடுறோம். வாட் இஸ் திஸ், இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த கொஷின் மார்க்குக்கு பேர் வந்து பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா இனிமே வரப்போகிற வேல்யூக்கு ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் மை பிளேஸ், அந்த இடத்த பிடிச்சி வச்சுக்கிறது. ஓகேவா. ஸோ கொஷின் மார்க்ன்றது இனிமேல் வேல்யூ வரப்போகுது. ஸோ எஸ் நேமுக்கு பதிலாக ஒரு கொஷின் மார்க் கொடுத்தாச்சு, மொபைலுக்கு பதிலாக ஒரு கொஷின் மார்க், பர்சன்டேஜுக்கு பதிலாக ஒரு பிளேஸ் ஹோல்டர், சிட்டிக்கு பதிலாக ஒரு பிளேஸ் ஹோல்டர். பட் ரெஜிஸ்டர் ஆன் நவ்ங்கிற பில்டின் மெத்தட், ஸ்ட்ரிங், அதாவது எஸ்கியூஎல்ல இருக்கிற ஒரு பில்டின் மெத்தட் தான் நவ். அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டேட் அண்ட் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நவ் த query இஸ் ரெடி. ஆனால் இங்கே நம்மக்கிட்ட வேல்யூ எங்கே இருக்குது, வேல்யூ எங்கேயுமே இல்லை. ஸோ வேல்யூஸ் ஆர் மிஸ்ஸிங் ஹியர். அப்போ வேல்யூஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும், யூசர்கிட்டேருந்து வேல்யூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ ரன் டைம் கொரியில் யூசர்கிட்டேருந்து எப்படி வேல்யூலாம் எடுக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். யூசர்கிட்டேருந்து எப்படி வேல்யூ எடுப்பீங்க, ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வச்சு எடுப்பீங்க. கேன் வி டூ தட்? அப்போ வச்சுக்கலாம். வாட் வி கேன் டூ, ஸ்கேனர், ஸ்கேனர் கிளாஸ் பண்ணிக்கலாமா. ஸ்கேனர் SE is equal to new scanner of, as you know already we have done many programs based on this system.in. ஓகேவா. அப்போ கேட்குறோம் என்கிட்ட எஸ் அவுட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். பிரிண்ட் எல்என் வேணாம், பிரிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ வி ஆர் ஆஸ்கிங் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறோம். என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறோம். நேமை எதில் ரீட் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன மெத்தட் வச்சு ரீட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டா, நெக்ஸ்ட் லைனா, எது வச்சு ரீட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வச்சு ரீட் பண்ணலாமா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ த ஸ்ட்ரிங் NIM 3 லெட்டரில் வச்சுக்கிறேன். ஓகேவா. நேம் ரீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறீங்க, வி ஆர் ஆஸ்கிங் த மொபைல் நம்பர். வி ஆர் ஆஸ்கிங் த மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் கேட்கும்போது என்ன டேட்டா டைப் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் லாங். as you know from the basics, மொபைல் நம்பர் எப்போயுமே என்ன டேட்டா டைப்பில் ஜாவாவில் ஸ்டோர் பண்ணணும், you have to go with the long. ஆமாம், கண்டிப்பாக. Next we are going with a percentage. Percentage, it's going to be percentage. It's going to be double. Percentage is going to be double, yes. So I am just going to write percentage. So I'll write double. Wait a minute. I will write double, yes. Okay, next city. We are going to take the city. It's same like a name only, just to copy paste it. அப்போ என்ன கேட்குறோம், we are asking the city. ஓகேவா. சிட்டி என்டர் பண்ணணும், CIT அப்படின்னு சொல்லி, அவ்வளோதான். ஸோ now we got all the data. ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வச்சு இந்த கொரிக்கு பாஸ் பண்ணக்கூடிய அத்தனை வேல்யூஸையும் நான் ரீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ரீட் பண்ண வேல்யூலாம் ஜாவாவில் இருக்குது, அதை நீங்கள் செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுறது, ps.preparedStatement இந்த ஆப்ஜெக்டே யூஸ் பண்ணணும். PrepareStatement டாட் செட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க், the first placeholder is replaced with a name. ஆமாம். செகண்ட் என்ன போகிறோம், we are going with the long. ஸோ we go with set long. set longன்ற மெத்தட் இருக்குது. உங்ககிட்ட இருக்க அத்தனை டேட்டா டைப்ஸுக்கும் ஈக்குவலண்ட் மெத்தட்ஸ் இருக்குங்க. ஓகேவா. ps.set double. செட் டபுள் என்ன வச்சுக்கலாம், தேர்ட் கொஸ்டின் மார்க் இஸ் ஃபார் எக்ஸாக்ட்லி பர்சன்டேஜ். எஸ். ps.set string is equal to fourth question mark is replaced with a city. That's all. அப்போ என்ன பண்ணுறோம், கொரியை ரெடி பண்ணியாச்சு, கொரிக்கான வேல்யூஸையும் எடுத்தாச்சு. தென் we are assigning the values in the place of placeholder. அப்போ இது மட்டும் போதுமா, போதாது. we have to execute the query. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படின்னு ஒரு கொரி இருக்குது. ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி மெனி டைம்ஸ். இன்செர்ட்டிங், டெலிட்டிங், அப்டேட்டிங் இந்த 3 ஆப்ரேஷனும் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் டேபிளில் சில சேஞ்சஸ் பண்ணும், உங்கள் டேபிளில் சில அப்டேட்ஸை பண்ணும். இன்செர்ட் பண்ணால் புது ரெக்கார்டு அப்டேட் ஆகும், அப்டேட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது சேஞ்ச் ஆகும், டெலிட் பண்ணாலும் சேஞ்சஸ் நடக்கும், ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அப்போ தென் வி கோ வித் எக்ஸிக்யூட் அப்டேட். அப்போ இங்கே 2 டைப்பான கொரி இருக்குது, எக்ஸிக்யூட் அப்டேட், எக்ஸிக்யூட் கொரி. ஒருவேளை ஃபெச்சிங் கொரி, செலக்ட் கொரி போட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் கொரி. 2 கொரி தான் இருக்குது, எக்ஸிக்யூட் அப்டேட், எக்ஸிக்யூட் கொரி. தெர் இஸ் நோ மோர் ஆப்ஷன். ஸோ வி கோ வித் எக்ஸிக்யூட் அப்டேட் பிகாஸ் இட்ஸ் இன்செர்ட் கமெண்ட். இந்த எக்ஸிக்யூட் அப்டேட்டுங்கிறது எப்பயுமே ஒரு இன்டீஜரை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இன்செர்ட் கொரி இன்செர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை ரெக்கார்டை நீங்கள் இன்செர்ட் பண்ணியிருக்கீங்க, how many records you have inserted, அதை ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை அப்டேட் கொரி நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா how many records got updated. ஒருவேளை டெலிட் கொரி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா how many queries got deleted.
அதைத்தான் இது ரிட்டர்ன் பண்ணும். we can check also system.out.println I records. அவ்வளோதான். இது போட்டுட்டீங்க அப்படின்னா you can insert the record. That's all. This is how to insert the record into the table. Okay, we can run it. We can run and check whether it is working or not. I'll just rebuild this. என்னோட டேபிளில் எந்த ரெக்கார்டுமே கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக். ட்ரங்கேட் பண்ணியாச்சு. ட்ரங்கேட் மீன்ஸ் ரீசெட்டிங் த டேபிள். ஓகேவா? என்டர் த நேம் கேட்குது என்கிட்ட. ஐம் ஜஸ்ட் என்டரிங் த நேம். மொபைல் நம்பர் கேட்குது 7204298393. எல்லு கொடுக்கணுமாங்க? 7204298393 எல்லு கொடுக்கணுமா? ஏன்னா அது லாங் இல்லை. எல்லுன்னு கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்ல. இந்த இடத்துல கொடுக்க தேவையில்ல, அதுவே எடுத்துக்கிறோம். பர்சன்டேஜ் which is 8.8. city I'm just going to write Chennai. என்டர். இங்கே பார்த்தீங்களா, இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆனோன்னு எனக்கு என்ன நம்பர் வருது? 1ன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன் ரோ இஸ் இன்சர்டட் இன் த டேபிள். இதை போய் செக் பண்ணி பாருங்களேன். பார்த்தீங்களா? 1 குரு 7204298393 பர்சன்டேஜ் சென்னை ரெஜிஸ்டர் அண்ட் தட்ஸ் ஆல். நவ் யூ கேன் எக்ஸிக்யூட் திஸ் கொரி n நம்பர் ஆஃப் டைம்ஸ். இந்த கொரியை இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் ரீரன் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி புது ரெக்கார்ட்ஸை யூ கேன் ஏபிள் டு இன்செர்ட் இட் possible. So I am writing John mobile number is 9944320749. The percentage will be 7.9. The city will be Madurai. You can just insert one record is inserted. பழையபடி போய் செக் பண்ணீங்க அப்படின்னா got 2 record is inserted. This is how Facebookல, Flipkart, Amazon இந்த மாதிரியான பாப்புலர் அப்ளிகேஷன்ஸில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். Got the idea? Okay. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். Let me ask you one question here. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் இன்செட்டிங் த ரெக்கார்ட் வித் டூப்ளிகேட். இங்கே பாருங்களேன் எல்லாரும், லிசன் எவ்ரிபடி. 7204298393 டூப்ளிகேட் நம்பர் கொடுக்குறேன். இந்த ரெக்கார்ட் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஓகேவா? பர்சன்டேஜ் யூ ஆர் கிவிங் சம்திங் எல்ஸ். சிட்டி யூ ஆர் கிவிங் RJPM ராஜபாளையம். ஓகேவா? என்டர் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் SQL எரர். ஓகேவா? SQL இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேஷன் எக்ஸெப்ஷன் டியூப்ளிகேட் என்ட்ரி ஃபார் 7204298393 மொபைல் நம்பர் அப்படின்னு வருது. ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த கொரியெல்லாம் இங்கேருந்து டிரான்ஸ்லேட்டருக்கு போய் டிரான்ஸ்லேட்டர் டேட்டா பேஸில் போய் ரன் பண்ணுது. ரன் பண்ணும்போது என்ன நடக்கு? நம்ம மொபைல் நம்பர் காலமாக யூனிக் காலமாக வச்சுருந்தோமா? அப்போ நம்மளால் டேட்டாவை இன்செர்ட் பண்ண முடியல. அப்போ MySQL ஒரு எரரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எரர் MySQLலேருந்து எங்கே வரும்? டிரான்ஸ்லேட்டருக்கு வரும். டிரான்ஸ்லேட்டர்லேருந்து எங்கே வரும்? நமக்கு வரும். அதுதான் இங்கே வருது. அப்போ நீங்கள் சார் இப்போ இதை எப்படி சார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது? ஆல்ரெடி இருக்கிற மொபைல் நம்பரை திருப்பி கொடுத்தா நமக்கு என்ன வரணும்? யாரும் சொல்ல மாட்டீங்க, கவனிக்கலை நீங்கள். இருக்கிற மொபைல் நம்பரை திருப்பி கொடுத்தா என்ன வரணும்? நாங்கள் லிசன் பண்ணுங்கன்னா அங்கே லிசன் பண்ண, அதுதான் பிரச்சனையேங்க. ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிற மொபைல் நம்பரை கொடுத்தா என்ன வரணும்? திஸ் மொபைல் நம்பர் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரணும். அதுக்கு எதாவது ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கீங்களா? இருக்கிற மொபைல் நம்பர் உள்ள மொபைல் நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கீங்களா? எழுதலை. நான் கேட்குற கொஸ்டினே வேறு, நீங்கள் சொல்கிறதே வேறு. மொபைல் நம்பர் உள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்களா? எழுதலை. அவ்வளோதான், அது முடிஞ்சு. டேபிளில் அந்த காலத்தை யூனிக்கி காலமாக க்ரியேட் பண்ணது அது உங்கள் கதை, வேறு கதை. ஆனால் மொபைல் நம்பர் உள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் எழுதிருக்குமா? எழுதலை. கரெக்டாக. ஆனால் டேபிள் எடுத்துக்காது, அதை நான் ஒத்துக்கிறேன். அது வேலையை பண்ணுது. ஆனால் நம்ம வேலையை பண்ணணும்ல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் போய் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது java.sql இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேஷன் எக்ஸெப்ஷன் டியூப்ளிகேட் என்ட்ரி ஃபார் 72042983 user.mobile அப்படின்னு வருது. உங்களுக்கு புரியும், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும். ஒரு காமன் மேனுக்கு இந்த எரர் இது என்னன்னு தெரியுமா? அவனுக்கு பயந்துருவான். ஆக்சுவலாக ஏதோ வருது அப்படின்னு சொல்லி பயந்து சடன் பண்ணிட்டு போயிடுவான். ஆக்சுவலாக கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த எரரை கரெக்டான எரராக நம்ம மாற்றி கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? அதெல்லாம் நம்மளோட வேலை. சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது ஒரு ஆள் மொபைல் நம்பர் உள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கொரி எழுதுவீங்க? கொரி நம்மக்கிட்ட நிறையா கொரி பார்த்தோம் நம்ம. கரெக்டாக இல்லையா? இன்சர்ட் பார்த்தோம், க்ரியேட்டு, ட்ராப்பு, டெலிட்டு, செலக்ட்டு, வேறு, இன், கண்டிஷனு, குரூப் பை, ஹேவிங் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த மொபைல் நம்பர் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். இதுக்கு என்ன கொரி எழுதுவீங்க? ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, இப்போ 10 செகண்டில் சொல்லுங்கள். வேறுன்னு போட்டு இன்சர்ட் கொரியில் வேறுன்னு போட்டுடலாமா? என்ன கொரி? என்ன கொரி ஃபஸ்ட்டு? இன்சர்ட்டா, டெலிட்டா, அப்டேட்டா, ஃபெச்சா, ட்ராப் டேபிளா, கிரியேட் டேபிளா, அல்டர் டேபிளா? என்ன கமாண்டு? மாடிஃபை போட்டுடலாமா? மாடிஃபை போட்டு இருக்கிற டேபிளை மாடிஃபை பண்ணிடலாமா?
பண்ணக்கூடாது. ஃபெச், வெரி குட். ஃபெச்னா என்ன கொரி? ஃபெச்னு ஒரு கொரி நான் உங்களுக்கு டீச் பண்ணல. ஃபெச்னா என்ன கொரி? செலக்ட் கொரி, கரெக்டா இல்லையா? செலக்ட் கொரி. செலக்ட் கொரியில் என்ன எழுதுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கொரி செலக்ட் கொரின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ செலக்டில் எப்படி எழுதுவீங்க சொல்லுங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். எழுதணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் வேர் மொபைல் எஸ் மொபைல் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் கொடுத்த மொபைல். எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து இருக்கா இல்லையா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபினிஷ் திஸ். முடிங்க.